போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நால்வர் துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவா தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி, ஆலிமிசை கல்விதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதமூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதமூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசலுடைய திருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயிரம் சிவாயிரம். சொக்கநாத வெண்பா எப்பயுமே சொக்கநாத வெண்பா பாடிதான் ஆரம்பிப்போம். காடோ வனமோ கனகிரியோ காசினியோ, நாடோ சகல கலை ஞானமோ, வாடி ஒடுங்குவதோ மெய் வீடுயர் கழித்தல் போதும், அடங்குவதோ சொக்கனா அடங்குவதோ சொக்கனா. சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த யாத்திரை பத்து என்ற பதிகத்தை நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் 4வது பாடல்ல பாதி பார்த்துட்டோம். யாத்திரை பத்துல இருக்கக்கூடிய 4வது பாடல்ல பாதி பார்த்துட்டோம். மீதி தான் நமக்கு இருக்கின்ற தினம். பெருமான் நமக்கு நிறைய செய்திகள் தர இருக்கின்றார். அந்த செய்திகள் எல்லாம் பார்க்க இருக்கலாம். யாத்திரை பத்து என்பது எதை தருவது அப்படின்னா, யாத்திரை பத்து என்பது அனுபவாதீதத்தை நமக்கு பரிசாக தருவது. அனுபவாதீதம் என்பது ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவத்தினுடைய அனுகூலமாக பயனாக நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும். அது அனுபவத்தின் மூலமாக ஒரு அனுபவம் ஏற்படும். அதுதான் அனுபவாதீதம் சொல்லுவோம். அதீதம்னாலே என்ன அர்த்தம்னா எக்ஸ்ட்ரீம் அர்த்தம், உச்சகட்டம் சொல்லுவோம். அதீதம்னாலே எக்ஸ்ட்ரீம் உச்சகட்டம். நீங்க துரியம் துரியாதீதம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. துரியம் துரியாதீதம். அப்ப துரியத்தையும் கடந்த நிலை துரியாதீதம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பக்தியிலையும் மந்தம் மந்ததரம் தீவிரம் தீவிர அதீதம்னு சொல்லுவாங்க. பக்தியில 4 விதமான பக்திகள் உண்டு. மந்தரம் மந்தம் மந்ததரம் தீவிரம் தீவிர அதீதம் என்று சொல்லுகின்ற வகையிலே நாம் பல வகையிலே பக்தி செய்யலாம். அப்ப அதீதம் என்பது என்னன்னா எக்ஸ்ட்ரீம் அர்த்தம். எக்ஸ்ட்ரீம்னா உச்சகட்டமாக இருப்பது. அனுபவம் உச்சகட்டமாக மாறும். எப்போ ஒரே பொருள்ல ஒரு அனுபவம் நம்ம செய்யறோம், அந்த அனுபவத்தின் போது நாம் ஒரு நல்ல அனுபவங்களை பெறோம். அப்ப என்ன ஆகும், திரும்ப திரும்ப அதே அனுபவங்களை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு விஷயம் செஞ்சு அதுக்கு நமக்கு ஒரு நல்ல பலனை தந்ததுன்னா திரும்ப அதை நம்ம செய்யும் போது நமக்கு அது செய்யணும்ன்ற எண்ணம் நமக்குள்ள அதிகமா ஏற்படும். அப்படிங்கிறது தான் அனுபவாதீதத்தினுடைய விஷயம். இப்போ இந்த அருளாளர்களுக்கு என்ன அனுபவாதீதம் வந்தது அப்படின்னா, இந்த அருளாளர்களுக்கு சிவம் என்ற தேனை ஒரு முறை பருகியவுடனே மீண்டும் மீண்டும் சிவத்தேனை பருக வேண்டும் என்ற ஒரே தொடர்ந்த சிவ அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு அனுபவம் கிடைச்சது. அதுதான் அவர்கள் பெற்ற அனுபவாதீதம். அப்போ உலகத்திலேயே நாம எது செய்தாலும் அது அனுபவமாகத்தான் விளையும். நாம செய்கின்ற ஒவ்வொரு வினையும் ஏற்கனவே பெற்ற அனுபவம் தான் இப்ப வினையா வருது. இப்ப செய்கின்ற வினையினால ஒரு அனுபவம் கிடைக்குது. எல்லாரும் புரியுதுங்களா?
நாம் ஏற்கனவே செய்த வினையினுடைய அனுபவம் தான், அதை அனுபவிக்கத்தான் நமக்கு வினை வருது. இப்ப ஏற்கனவே நம்ம ஒரு வினை செய்திருப்போம் இல்லையா, அந்த வினை அது ஒரு அனுபவம். அது நமக்கு ஏற்பட்டிருக்கலாம், இல்ல மத்தவங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அந்த அனுபவத்தை மூலமாக இன்னொரு அனுபவத்தை சாமி நமக்கு கொடுக்கறதுக்காகத்தான் இந்த வினை வச்சிருக்காரு. ஆக ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நாம இந்த ஆன்மா இந்த உடல் கூட்டை விட்டு நகரும் போது இந்த ஆன்மா எடுத்து செல்வது நல்வினையோ தீவினையோ கிடையாது. இந்த ஆன்மா எடுத்து செல்வது சிவ அனுபவம் என்பது மட்டும்தான். அனுபவம் என்ற ஒரு பொருளைத்தான் இந்த ஆன்மா எடுத்து செல்ல போகின்றதே தவிர வேற எந்த பொருளும் கூட வராது. இந்த அனுபவம் மட்டும்தான் அறிவுக்குரிய பொருள். இது எல்லாமே சடப்பொருள். நீங்க சொல்லலாம் நல்வினை வருமே தீவினை வருமே அப்படின்னா, நல்வினை தீவினை பாவ புண்ணியம் இதெல்லாம் எப்படி வரும்னா அனுபவத்தின் மூலமாகத்தான் வரும். நம்ம நிறைய நன்மை செய்திருந்தோம்னா நம்மளுக்கு நல்ல அனுபவத்தோட நம்ம அறிவில நிறைய விளக்கம் பெற்று இந்த ஆன்மா அந்த உடல் கூட்டை விட்டு வெளியேறும். அப்போ உடல் கூட்டுல கொஞ்சம் போல அனுபவம் தேவைப்படுது அப்படின்னா திரும்ப ஒரு பிறவி கொடுத்து அந்த அனுபவத்தை சுவாமி சரி செய்வார். ஆக ஒவ்வொரு பிறவியும் எதுக்காகன்னா அனுபவத்தை பெறுவதற்காக. நல்லா கவனிங்க, உலக அனுபவத்தை அல்ல, இறை அனுபவத்தை அனுபவிப்பதற்காக. நீங்க எல்லாம் கேட்கலாம், சரி அப்போ ஏன் சாமி எறும்பை படைக்கிறாரு, ஏன் அந்த பட்டர்ஃபிளை எல்லாம் படைக்கிறாரு, அதுங்கெல்லாம் எப்படி சிவ அனுபவத்தை பெறுது, அதுகளுக்கும் பிறப்பு இருக்கு இல்லையா? அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பாம்பாய் அப்படி சொல்லுகின்ற அந்த வரிசையிலே மனிதர் பிறப்பு என்பது என்ன ஆடுனா சிவம் என்ற ஒரு பொருளை அனுபவிக்க அதுதான் தகுந்த பருவம். அதுக்கு மேல நீங்க முனிவராய் தேவராய் அப்படி இன்னும் கொஞ்சம் நீங்க மேல போகணும், எல்லாத்துக்கும் மேல சிவமாவே நிக்கணும்னா அந்த அனுபவத்தை தகுந்த மாதிரி சுவாமி உடல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ நமக்கு மனித பிறவி என்பது என்ன அப்படின்னா சிவனை முழுவதுமாக உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு பிறவி. அவ்வளவுதான். அதுக்காகத்தான் அந்த மனித பிறவி. நாம நினைச்சிட்டு இருக்கோம் மனித பிறவினா நாம கல்யாணம் முடிச்சு குழந்தை பெற்று அது மூலமா நம்ம ஒரு குடும்பத்தை பெருக்கி ஒரு வருமானத்தை பெருக்கி ஒரு வீடை கட்டி அவ்வளவுதான் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கோம். முகநூல்ல ஒரு செய்தி நான் பார்த்தேன், நீங்க எல்லாம் கேட்டீங்களான்னு தெரியல. முகநூல்ல ஒரு செய்தி பார்த்தேன், அப்படியே அதை உங்ககிட்ட இந்த பதினஞ்சுலாம் இருக்கு. உங்க எல்லாரையும் நான் ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க திருமுக அந்த குறிப்பு எனக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு முறை மட்டும் நமச்சோம் எல்லாரையும் பார்க்க முடியுது. உங்க எல்லாரையும் நல்லா பார்க்க முடியும். ஆக உங்க எல்லாருடைய திருமுகத்தையும் என்னால பார்க்க முடியுது. அடியே செய்த பெரும் தவம் உங்க எல்லாரையும் பார்த்தது மகேஸ்வரி அம்மா, சரஸ்வதி குருசாமி அம்மா, சந்திரன் ஐயா, குழந்தைவேல் ஐயா, சித்ரா அம்மா, ஜானகி அம்மா, சரஸ்வதி அம்மா, கலாவதி அம்மா, பாலுமணி ஐயா, பாலமுரளி ஐயா, சந்திராமணியன் ஐயா, சிவகுமார் ஐயா, பிரேமா சம்பந்தம் அம்மா அவர்கள், சுசிலா அம்மா அவர்கள், பொன்முடி அம்மா அவர்கள், வசந்தா அம்மா, லதா சுவாமிநாதன் அம்மா அவர்கள், இவங்க எல்லாம் விமலா தேவி அம்மா, கோமதி அம்மா, ஹேமமாலினி அம்மா, கங்கா அம்மா அவர்கள் எல்லாத்தையும் என்னால ஒரு முறை பார்த்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. அடிய செய்த பெரிய தவம் இதை விட ஒரு பெரிய தவம் எனக்கு வேற பெருசா எனக்கு பெரிய ஈட்டணும்னு அவசியம். எல்லாரையும் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. முகநூல்ல ஒரு செய்தி பார்த்தேன்றதை மட்டும் சொன்னேன் இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இவ்வளவு பெரிய நம்ம குழந்தைங்க நம்ம ஜெனரேஷனுக்காக நம்ம ஓடி உழைச்சோம். இங்க அடியே வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னமோ சாதிக்க போற மாதிரி எல்லாமே ஓடி உழைக்கிறோம், எல்லாமே அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பிள்ளைங்களுக்காக ஓடுறோம். என்ன நடக்கும் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம போட்டோ எங்க இருக்கும்? வீட்டுல மாட்டிருக்கோம். நம்ம போட்டோ நம்ம வீட்டுல மாட்டி பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை வணங்குவாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க, டெய்லி வணங்குவாங்க, அப்புறம் 30 நாளைக்கு ஒரு தடவை வணங்குவாங்க, அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை வணங்குவாங்க. அதுக்கப்புறம் அப்படி அப்படியே அவங்களுக்கு எல்லாம் பல வேலைகள் வந்துடும். நம்ம பிள்ளைக்கு அந்த போட்டோ ரொம்ப எங்க போனாலும் நீங்க பாத்துருக்கீங்களா, பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த போட்டோ வீட்டுல வச்சிருப்பாங்க. எங்க போனாலும் ஒரு எட்டு பார்த்துட்டு கும்பிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்திருக்கேன். அம்மா அப்பா ஒரு தடவை வழிபாடு செஞ்சுட்டு வெளியே போவாங்க. ஆனா அதுக்கு அடுத்த பிள்ளை இருக்குல்ல, பேரம்பேத்தி, அப்ப தாத்தாவை பார்த்திருக்காது. யாரு இந்த தாத்தா, என்ன இப்படி இருக்காரு பாக்குறதுக்கு, என்ன கண்ணு இப்படி இருக்கு, பாக்குறதுக்கு பூச்சாண்டி மாதிரி இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கோ. அது வளர்த்துக்கல அப்படி. அப்போ அதுக்கப்புறம் அப்பா சொல்லிட்டு போவார், இதுதான் தாத்தா கிட்ட நல்ல நாள் ஆச்சு, விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு. அப்ப நாம வச்ச வீடு, நமக்குன்னு ஒரு வீடு வச்சிருப்போம்ல, நம்மளுடைய பெட்ரூம் எல்லாம் மாத்திருப்பாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய பாய் படுக்கை எல்லாத்துக்கும் வெளில போட்டு எரிச்சிருப்பாங்க. பாய் படுக்கை நம்ம யூஸ் பண்ண பாய் படுக்கிற வெளியே தூக்கி போட்டு எரிச்சிருப்பாங்க. நம்ம படுத்த இடத்துல நல்லா கழுவிருப்பாங்க, சுத்தமா மொழிகிருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். அடுத்த 2வது ஜெனரேஷனுக்கு அப்பா சொல்லியிருக்காருன்னு எனக்காவது ஒரு நாள் அவன் கல்யாணத்துக்கு ஒரு நாள், கல்யாணத்தப்ப ஒரு தடவை விழுந்து வணங்குவான்.
அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் வீழ்ந்து வணங்கும், குழந்தை பிறந்தா வீழ்ந்து வணங்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், அவங்க அப்பா போட்டோ மாட்டிட்டு நம்ம போட்டோவை தூக்கி எங்க பண்ணிடுவான், அங்க இருக்கும், ஆனா யாரும் தெரியாது அந்த புள்ள, அவ்வளவுதான். இன்னும் ஒரே ஒரு ஜெனரேஷன் வந்துருச்சுன்னா இந்த போட்டோஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோவை கழட்டி பரன் மேல போட்டுருவாங்க. நம்ம ஒரு போட்டோவா பரன் மேல கிடப்போம், அவ்வளவுதான். நாம சம்பாரிச்ச அந்த வீடு யாரோ வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நாம சம்பாரிச்ச அந்த சொத்து யாரோ அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இவர் தான் போய் வெளிநாட்டுல எல்லாம் வேலை பார்த்து நிறைய சம்பாரிச்சு எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு வெறும் போட்டோவா, அதுவும் ஏதோ ஒரு பரன்ல மூழ்கி கிடக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு தகுதி இருக்கு, வேற எந்த தகுதி இல்லை, வேற எந்த தகுதி இல்லை. இதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம சமுதாயத்துல நமக்கு நல்ல பேர் வரணும், நம்மளை எல்லாரும் நல்லபடியா புகழணும் அப்படின்றதுக்காக நாம உழைக்கிறோம். யார மறந்து உழைக்கிறோம், எல்லா பிறவிகள்லையும் நமக்கு வாய்ப்பு தந்து கொண்டே இருக்கின்ற சிவபெருமான மறந்து உழைக்கிறோம். ஏண்டா நீ சொல்றத பார்த்தா நாங்க வீடு கட்டக்கூடாது, வீட்டுக்கு உழைக்க கூடாது அந்த மாதிரி சொல்ற போலயே, அப்படி சொல்லலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, வீட்டுக்கு நீங்க எப்படி உழைக்கிறீங்களோ அது போல சிவபெருமானுடைய வீட்டுக்கும் உழைக்கணும்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும். நீங்க உங்களுடைய சொந்த மண்ணால் ஆன வீட்டுக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அது போல வீடு பேர் என்று சொல்லுகின்ற சிவபதத்திற்காகவும் உழைச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் உழைச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க இங்கதான் போட்டோவா கிடப்பீங்க பரன் மேல, ஆனா அங்க ஐவரும் மூவரும் காண முடியா திருவடி நீழல் கீழே அமர்ந்து அவன் ஆடுகின்ற திருக்கூத்தினுடைய அழகு இன்பத்தை முழுவதுமாக உணர்ந்து ஒரு பிறவி அல்ல எடுக்கின்ற பிறவிகள் தோறும் அவன் திருக்கூத்தை பார்த்து பூத கணங்களோடு திருமுறை ஆசிரியர்களோடு நால்வர் பெருமக்களோடு ஒன்ற உடன் கலந்த அடியவர்களோடு மீண்டும் பிறவா நிலை எய்தி பெருமானுடைய திருவடியிலே எய்யும் பெரும் பேறு பரம்பை. ஆக நாம செய்ய வேண்டியது எந்த அளவுக்கு நம்மளுடைய குழந்தைகளை செட்டில் பண்ணணும், நம்ம பணத்துல எவ்வளவு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறோமோ, நம்ம ஒரு உலகியல்ல எப்படி செட்டில் ஆகணும்னு நினைக்கிறோமோ அது போல அருளியலுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அருளியலுக்கு இந்த பொருளியல் இம்பார்ட்டன்ஸ் இந்த உடம்பு போயிடுச்சுன்னா போயிடும். ஆனா அருளியல் என்ன பண்ணும், அருளியல்ல கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு எடுக்கின்ற பிறவி தோறும் வந்துட்டே இருக்கும். எது பெஸ்ட், ஒரு டெபாசிட் பண்றோம் அது உடனே போயிடும், எடுத்தா போயிடும். ஒரு தடவை டெபாசிட் பண்ணா எத்தனை தடவை வேணாலும் எடுத்துக்கலாம். எங்க டெபாசிட் பண்றது நல்லது, நீங்க தான் சொல்லுங்க. திரும்ப திரும்ப எடுக்கிற இடத்துல அருள்நிதி அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையே போற்றி. பெருமான் அருள்நிதி தர வர்றான், அதுவும் ஆனந்தமா தர வர்றான். நாம இப்ப இன்னைக்கு வீடு கட்டணும், இல்ல பொருள் வாங்கணும், இல்ல நகை வாங்கணும், இல்ல நட்டு வாங்கணும்னா என்ன பண்ணணும், அந்த நிதிய வாங்கணும்னா நம்ம எவ்வளவு பண்ணணும், கஷ்டப்படணும். ஆனந்தமா படுவோம். எங்க ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டங்க, ஒரு ரூபாய் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டம். அப்போ ஒரு சாதாரண நிதியை உலக நிதி வாங்குறது கஷ்டப்படணும், ஆனா அருள் நிதி வாங்குறதுக்கு ஆனந்தமா வாங்கலாமா, யாரு, சிவபெருமான் கிட்ட. அதுவும் அவன் எப்படி இருக்கானா, அருள்நிதி தருகின்ற ஆனந்த மலையா இருக்கும். மலைன்னா குருநாதர் அடிக்கடி சொல்லுவாரு, இந்த மலைக்கு ஏன் பெருமான மலையா சொல்றோம், அண்ணாமலையான்னு சொல்றோம். மலைன்னு சிவபெருமான அந்த போட்டியில இருக்கும் இல்லையா, ஆறாத இன்பமருளும் மலை போற்று, ஆறாத இன்பமருளும் மலை போற்று. மலைன்னு ஏன் சொல்றோம், சிவபெருமான ஏன் மலைன்னு சொல்றோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. மலை அப்படின்னா என்னன்னா, நாம ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கிறேன், இந்த சாக்க ஒரு தடவை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இது முக்கியமான செய்தி. பெருமானையே மலைன்னு சொல்றோம் அப்படின்னா, மலை அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, மலையில நம்ம பாக்குறோம்ல உயரம், இந்த உயரம் பாக்குறோம்ல, அந்த உயரம் மாதிரி அது வெளியில தெரிகிற, பூமிக்கு வெளியில தெரிகிற உயரம் 25% தானா எல்லா மலையும். நீங்க பாக்குற எல்லா மலையும் பூமிக்கு வெளியில தெரிகிற அந்த சதவீதம் 25%, உள்ள 75% இருக்குமா. அதனால சிவபெருமான் எப்படி சொல்றாங்க, ஆனந்த மலையே போற்றி அருள் மன்னிக்கிறது அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருள். நாம சிவபுராணத்து வருமே, அதாவது ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை. வள்ளலார் வள்ளலார் சொல்லிருக்காருல,
நின் கருணை நிதி வேண்டும் சொல்றாருல, அப்ப ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? அருமை அருமை. அப்போ மலைன்னு ஏன் சொல்றோம்னா, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க சாமி நம்ம கிட்ட காட்டுற கருணை இருக்குல்ல, சாமி நம்ம கிட்ட காட்டுற கருணை இருக்குல்ல, நமக்கு தெரியற கருணை இருக்குல்ல, அதெல்லாம் 25% தானா. அந்த 25% புரிஞ்சுக்க மாட்டோம். ஆனா சாமி கிட்ட இருக்கிற கருணை, நம்ம கிட்ட காட்டுன கருணை 75% உள்ள இருக்கு. அதை பார்க்கவே முடியாது. அவன் நம்ம கிட்ட காட்டுறது 25% தான். அதுதான் தெரியுது. அதுவே மலையா தெரியுதுன்னா, அவன் உள்ள காட்டின பல பிறவிகளை காட்டின அந்த 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 அருளை நீங்க எப்படி நினைச்சுக்கணும்? அதனாலதான் அவனை மலைன்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை எவனும் தொடவே முடியாத மலை. மலைன்னா என்ன ஆகும்னா, நம்மளால கண்ணால பார்க்க முடிஞ்சது 25%, உள்ள ஒளிஞ்சிருக்குது 25%. அதனாலதான் சிவபெருமான ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. அப்போ அந்த இன்பத்தை தருவான். எப்படி தருவான்னா, ஆறாத இன்பம். இன்னைக்கு ஒரு இன்பமா இருக்கும், கல்யாணம் முடிச்ச ஒரு 3 மாசம் ஹனிமூன் போக, அங்க போக இங்க போக, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அப்படியே வானத்துல ரெக்க கட்டி அப்படியே பறக்கிறது. அப்படியே அதுக்கப்புறம் தான் தெரியும், உங்க அம்மா அது போடலன்னு சொல்றது, உங்க அம்மா முக்கியமான அந்த அந்த சவரன் போடலன்னு சொல்லி ஹஸ்பண்ட் கேக்குறதும், உங்க அம்மா என்னை டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்றதும் மாத்தி மாத்தி ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு ஆரம்பிக்கிற சண்டை வெறும் 3 மாசம் மட்டும்தான் நமக்கு சந்தோஷமா இருக்குமே தவிர, அந்த இன்பமானது ஆறுகின்ற இன்பமா இருக்கு. ஆனா இறைவன் தருகின்ற இன்பம் ஆறாத இன்பம். ஆனா எனக்கு தெரியலைங்கய்யா, சாமி இன்பம் கொடுக்குற மாதிரியே தெரியல, எப்ப பார்த்தாலும் துன்பமே கொடுத்துட்டு இருக்கானே. அவன் கொடுக்குற இன்பம் எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம்னா, அவன் எப்பயுமே கொடுக்குறான். பால் பாயசம் செஞ்சிருக்கோம், நாக்குல ஸ்பூன்ல வச்சு டேஸ்ட் பண்றோம், மலு மலுன்னு இருக்கு. என்ன அர்த்தம்? நம்ம தான் ஜீனி போட்டோம், நம்ம தான் பாதாம் பருப்பு போட்டோம், நம்ம தான் பால் ஊத்தணும், நம்ம தான் சேமியா போட்டோம், நம்ம தான் அதுல நெய் விட்டோம், எல்லாம் பண்ணோம். கம கமன்னு இருக்கு. வாயில வச்சா மலு மலுன்னு தெரியுது, கசக்குற மாதிரி இருக்கு. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்ம நாக்குலதான் குறை இருக்குது. தெரியலை, சுவை அறியலைங்கய்யா. நம்ம கிட்ட காய்ச்சல் இருக்கிற, காய்ச்சல் அடிக்கிறப்ப நாக்கு கசக்கும். பாத்தீங்க, என்ன சாப்பிட்டாலும் நாக்கு கசக்கும். காய்ச்சல் பிணி இருக்கிறனால நாக்கு வேலை செய்யல. அது போல இறைவன் தருகின்ற இந்த ஆன்மாவுக்கு உயிர் பிணி, அதாவது பிறவி பிணி இருக்கிறனால இறைவன் தருகின்ற அந்த டேஸ்ட் நம்மளுக்கு தெரியல. அவன் ஆறாவது இன்பம் தந்துட்டு தான் இருக்கான். நமக்கு என்னதான் தெரியுது? சாப்பிட்டு பார்த்தா கசக்குது இப்படி அப்படின்னு சொல்றோம். அது போல அந்த பிறவி நோயை தீர்க்க என்ன ஆகும்? அப்படியே ஏற்கனவே சாப்பிட்டது அப்படியே எல்லாமே என்ன ஆகும்? அந்த இன்ப சுவையானது அப்படின்னு ஆன்மாவுக்கு தெரியும். பிறவி நோயை தணிப்பதுதான் இந்த வழிபாடு, அடியார் திருக்கூட்டம், சிவ வழிபாடு எல்லாமே. அப்ப இந்த பிறவி நோயை தணிப்பதுதான் நாம செய்ய வேண்டிய வேலை. நாம செய்ய வேண்டிய வேலை அது சொன்னா, நம்ம கோவிலுக்கு போறதோ, திருமுறை சொல்றதோ, இல்ல திருவாசகம் படிக்கிறதோ, இல்ல அடியார் திருக்கூட்டத்துல சேர்றதோ நம்மளுடைய மெயின் அப்ஜெக்டிவ் கிடையாது. வேலை பார்ப்பேன், ஆனா சம்பளம் மட்டும் வாங்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி. இது எப்படின்னா, மாடு மாடி வேலை பார்க்கறது, சம்பளம் வாங்க மாட்டேன், எனக்கு தேவையில்லைன்னு சொல்றோம். அது போல நம்மளுடைய குறிக்கோள், நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? கோயிலுக்கு போறோம், இல்ல திருமுறை படிக்கிறோம், திருவாசகம் படிக்கிறோம், உருள்றோம், அந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கும் போறோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஒரு விஷயம், பிறவி நோயை நம்ம தீர்த்துட்டு இருக்கோமான்னு என்னைக்காவது டெஸ்ட் பண்ணிருக்கோமா? நம்ம டெஸ்ட் பண்ணிருக்கோமா? பிறவி நோயை தீர்க்கிறதுக்காக தான் இங்க எல்லாம் போறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், டெய்லி மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, டெய்லி போய் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணணும்? ஒரு நாள் டெஸ்ட் பண்ணணும்ல. காய்ச்சலுக்காக மாத்திரைக்கு போயிருக்கோம், டெஸ்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க? காய்ச்சலுக்காக போய் டெய்லி போய் மாத்திரை போட போனோம். இப்ப டெஸ்ட் பண்ண என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நிறுத்திடுவோம். மாத்திரை நிறுத்திட்டு ஒரு நாள் பாப்போம் நல்லா ஆயிடுச்சா என்ன. இல்ல, நிறுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? டெஸ்ட் பண்ணணும்ல. ஆமா, டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணணுங்க. எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க காய்ச்சல் குறைஞ்சிருக்கான்னு? அது இது இருக்கு இல்லையா, நாக்குல வச்சோம்னா டெம்பரேச்சரை காமிச்சிரும். 98.4 முதல்ல 100 டிகிரி வந்துச்சு, அப்பனால மருந்துக்கு வந்தோம். இப்ப குறையறதுக்கு டாக்டர் சொல்லி மாத்திரை கொடுத்தா அப்படி அந்த கஞ்சி எல்லாம் பத்தி சொன்னாரு, அது மாதிரி இருந்தோம், குறைஞ்சிருச்சு அப்படின்னு நாக்குல வச்சு சரி 98.4 வந்துருச்சா, இனிமே ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம ஒரு தடவை பிறவி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? டாக்டர் சொல்றாரு, எப்பா போய் செக் பண்ணுப்பா. நான் டெய்லி மருந்து தான் சாப்பிடுவேன், டெய்லி மருந்து மாத்திரை சாப்பிடுவேன், நீங்க எனக்கு அப்படின்னு சாப்பிடுற மாதிரிதான் நம்ம பிறவி நோய்க்கு, பிறவி நோயை குறைஞ்சிருக்கான்னு செக் பண்றதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காத வரைக்கும்
நாம எத்தனை வழிபாடு செய்தாலும் இல்ல பிறவி நோய் குறைஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இல்ல நமக்கு எல்லாருக்கும் பிறவி நோய் குறைஞ்சிருக்கான்னு செக் பண்ணும். அப்பதான் நமக்கு திரும்ப வரமாட்டோம். திரும்ப வராம இறைவனோட திருவடியில வர்றதுக்காகத்தான் இந்த ஆன்மா இந்த இத்தனை பிறவி எடுத்திருக்கு. அப்போ உங்ககிட்ட கேட்கலாம், ஏன் சரி நாங்க செக் பண்றோம், இனிமே நாங்க செக் பண்றோம், பிறவி நோய் தீர்ந்திருக்கான்னு நாங்க செக் பண்றதுக்கு எங்களுக்கு தெர்மாமீட்டர் வேணும். அந்த தெர்மாமீட்டர் என்ன நீ கேட்கணும்ல, கேட்கணுமா கேட்கணும். அப்ப பிறவி நோயர் தீர்ந்திருக்கா, நான் கோயிலுக்கு போறோம் ஆனா இங்க பிறவி நோய் தீர்ந்திருக்கான்னு எனக்கு தெரியல. டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கோம் ஆனா நோய் தீர்ந்திருக்கான்னு செக் பண்றதே இல்லை. இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் ஆனா நோய் தீர்ந்திருக்கான்னு செக் பண்ண, எல்லா ஹாஸ்பிட்டலும் போறோம், எல்லா பரிகாரம் சொன்னாலும் செய்யறோம், எல்லாமோ பண்றோம், ஆனா நம்ம நோய் பிறவி நோய் தீர்ந்திருக்கான்னு செக் பண்ணணும்னா ஒரு வழி இருக்கு. என்ன வழி அப்படின்னா, சிவனடியார்களை பார்க்கும் போது அவர்களுடைய குறை என்பது தெரியாம இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 75% என்ன ஆயிடுச்சு, பிறவி நோய் தீர்ந்துருச்சுன்னு சிம்டம். அதுதான் சிம்டம். சிவனடியாரை பார்க்கும்போது அவருடைய நதி மூலம் ரிஷி மூலம்லாம் எனக்கு தேவையில்லை, நெற்றியில திருநீர் இருக்கு, அவர் ருத்ராட்சம் போட்டிருக்காரு அப்படின்னு. கோயிலுக்குள்ள போய் எல்லாரும் போய் திருவாசகம் பாடிட்டு இருக்கோம், பக்கத்துல அந்த அம்மா வந்திருக்கோம், உட்காந்து பாடம் என்ன சொல்லுவாங்க, இந்த அம்மா இருப்பு தெரியாதாக்கும், இன்னைக்கு பெரிய திருவாசகம் பாடி அப்படியே வந்துருச்சாங்க. நான் நேற்று 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் இந்த அம்மா எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் ஒரு அம்மான்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் திருவாசகம் பாடு அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு எத்தனை பிறவி இருக்கு? காய்ச்சல் கொடூரமா இருக்குன்னு அர்த்தம். பிறவி என்ற காய்ச்சல் 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போயிடுச்சுன்னு அர்த்தம். நான் சொன்ன 75%. நீங்க கேட்டீங்க, ஐயா 25%, 100% எனக்கு சரியா இருக்கணும்னா, எந்த ஆன்மா வந்தாலும் அவற்றினுடைய குறைய பார்க்காம இருந்தா நீங்க 100% இனிமே பிறவி எடுக்க மாட்டீங்க. எந்த ஆன்மாவை பார்த்தாலும் எப்படி எந்த ஆன்மாவை பார்த்தாலும் நமக்கு எந்த குறையும் தோன்றல, அதுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்ப்பா. அவ்வளவுதான். இன்னைக்காவது வந்துச்சு, அதுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். வசந்தா அம்மா ஏதோ சொல்ல வரீங்களா? வசந்தா அம்மா, வசந்தா உமா? தெரியாம பட்டுருச்சையா, ஒண்ணு பிரச்சனை, மியூட் பண்ணிக்கலாம், நல்லது. சொல்றீங்க அது நினைக்க முடியுதா? நீ 100% அப்படின்னு சொல்றீங்க, அது உண்மையிலேயே வாழ்க்கையில இல்ல அதுதான். அப்போ உண்மைதான். இல்ல சுவாமி, இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு காய்ச்சல் எப்ப வரும்? வெளியில போய் எங்க போய் விளையாடுவோம், போய் சேர்ற சகதியில போய் விளையாண்டுட்டு வந்தா காய்ச்சல் வரத்தான் செய்யும். திரும்ப காய்ச்சல் வந்தோம்னா என்ன பண்ணணும்? மருந்து போடுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு தெரியும் இந்த சேரு சகதியில போனா திரும்ப காய்ச்சல் வரும்ன்றாலும் அது அங்க போகாம நம்ம பயம் வரத்தான் செய்யும். நம்ம எல்லாரும் சப்போஸ் நமக்கு எல்லாரையும் சமமா பாக்குற ஆற்றல் இருந்துருச்சு அப்படின்னா நாம இங்க வந்திருக்கவே மாட்டோம். இல்ல பிறவி எப்பவே முடிஞ்சிருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, முயற்சிக்கணும். நாம தான் முயற்சிக்கணும். எந்த ஆன்மாவை பார்த்தாலும் எந்த உயிரை பார்த்தாலும் அதுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்ப்பா. என்னங்க இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா, 40 வயது வரை 45 வயது வரை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். யாரு? நாவுக்கரச பெருமான் சமணத்துல ஒரே நாள்ல வயிற்று வலியை கொடுத்து எல்லாத்த விட ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு போட்டு ஒரே நாள் தான், ஒரே நாள்ல. அதனால எந்த ஆன்மாவுக்கு எங்க போய் சுவாமி தாயம் போட்டு சர்ன்னு மேல ஏறுவாங்கன்னு தெரியாது. நம்ம எல்லாம் மேல சும்மா போயிட்டு இருக்கோம். இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆன்மாவா இருக்கும். அது என்ன பயங்கர தப்பு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா யாருக்கு தெரியும் அந்த ஆன்மா பக்குவம்? போன பிறவியில தவம் செய்திருக்கலாம். முனியாகி தவம் செய்தனை சூளை கொடுத்து மடுத்தாள்வோம்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு என்ன கொடுத்து மடுத்தாள் வர தெரியாது. யாரையும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண தேவையில்லை, நல்லவங்க கெட்டவங்க அவங்க. அப்போ இது இல்லாம நாம கோவிலுக்கு போனாலோ விகற்ப எண்ணங்களோடு நாம பல பூசணைகள் செய்தாலோ, வீட்டுல நான் பூஜை வச்சிருக்கேன், எல்லாம் வச்சிருக்கேன், அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு கொடுக்கலாம்னு இருக்கேன், எல்லாத்தையும் கூப்பிடுவேன், அவனை மட்டும் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா எல்லாத்தையும் கூப்பிடுவேன். ஏன்னா அவனை மட்டும் கூப்பிட மாட்டேன், எனக்கு என்னமோ தெரியல, பிடிக்கல, பாவம், இந்த நல்ல இடத்த போய் அவனை வச்சு எப்படி அழுக்கு பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா
பூசனை பூசனையாக அல்ல, அது பூசனை அல்ல. அதுதான் எது பூசனை, எது சிவபூசனை அப்படின்னா, எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதை அன்றி ஒன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு சொல்றதுதான் சிவபூசனை. அதுதான் சிவபூசனை. எதுவுமே இறைவனின் திருவுளம் அவருடைய இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டோம்னா யாருமே தப்பா பார்க்க மாட்டோமுங்க ஐயா. ஆமா, அந்த பக்குவம் நம்ம இந்த வகுப்பு எல்லாம் அட்டன் பண்றது நமக்கு அந்த பக்குவம் வந்துடணுங்க. எல்லாமே சிவமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த யாரையும் பாகுபாடு பார்க்க மாட்டோம். கண்டிப்பா 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 கண்டிப்பா. அரவிந்த் ஐயா, சுவாமி இதான் சொல்ல வரீங்களா? ஒரு சின்ன விண்ணப்பங்க ஐயா. அதாவது சும்மா அந்த பாய் கீழே படுக்க போகும்போது அது காலையில ஏஞ்சி கூட சமயத்துல நான் காலால கூட இப்படி தள்ளுவேங்கய்யா எழுந்திரிச்சிட்டு. அத கூட இப்ப பாய கூட காலால் தள்ளுறதுக்குல அத கூட சிவமான்னு நினைக்கிறேங்கய்யா. அதுல கூட சிவன் இருப்பாருன்ட்டு. சொக்கநாதா என்ன அழகு, என்ன அழகு, அருமை அருமை. எங்கேயோ போயிட்டீங்க எல்லாம் அனைத்தும் சிவம் இல்ல. விண்ணும் நமச்சிவாயம், மண்ணும் நமச்சிவாயம், காட்டும் நமச்சிவாயம், கனலும் நமச்சிவாயம் அப்படின்னு எல்லாத்தையும் நமச்சிவாயம் பாக்குறது நல்லது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பக்குவம் எப்ப வரும்னா பாவனைப்படுத்து. நான் கேக்குறேன், நீங்க கேட்கலாம், அது எப்படிங்க நினைக்க முடியும்? அது எப்படி நினைக்க முடியும்? நான் கேட்கிற கேள்வி, அது எப்படி நினைக்க முடியும்? அது எப்படி அந்த அவன் கெட்டவன், அவன் எப்படி நான் நல்லவன நினைக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அவன் கெட்டவன் இல்ல, ஒரு தடவை ஆன் பண்ணிக்கலாம். எல்லாரும் கண்டிப்பா ஆன் பண்றீங்க. நமக்கு அந்த சூட்சமத்தில் தரப்படும். கண்டிப்பா ஆன் பண்றீங்க. இப்ப எல்லாரும் 41 பேரும் கண்டிப்பா வீடியோ ஆன் பண்றேன். உங்களுக்கு சூட்சமம். ஏங்க அவன் கெட்டவன் இல்ல, அவன் கெட்டவன். அவனை நான் எப்படி நல்லவனா நினைக்க முடியும்? நீ எப்படி சொல்ற நல்லவன் எப்படி நான் நினைச்சுக்க முடியும்? இல்ல, நான் அந்த மனப்பான்மை எனக்கு எப்படி? நான் கேட்கிற கேள்வி ஒரே கேள்வி. நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போறீங்களா இல்லையா? இல்ல, கோயில் போறீங்க. அங்க இருக்கிறது என்ன? அங்க கர்ப்ப கிரகத்துல இருக்கிறது என்ன? இருக்கிறது என்ன? கர்ப்ப கிரகத்துல இருக்கிறது என்ன சுவாமி? மத்தவங்க எல்லாம் கல்லுன்றாங்க, நீங்க சிவம்னு சொல்றீங்க. இதை எப்படி நம்ப முடியும்? மத்தவங்க கல்லுன்றாங்கல்ல, அது கல்லு. கோபம் வருதா இல்லையா? ஏங்க நீங்க சூப்பரமான பார்த்து கல்லுன்னு சொல்றீங்க. ஏங்க உண்மையிலேயே கல்ல கடவுளாக பாவனை செய்கின்ற ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் போது, கல்லையே கடவுளாக பாவிக்கின்ற ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கும் போது, நீங்க என்ன பாவிச்சாலும், கல்லுல பாவிச்சாலும் நிப்பான், மண்ணுல பாவிச்சாலும் நிப்பான், நீர்ல பாவிச்சாலும் நிப்பான், ஆகாயத்துல பாவிச்சாலும் நிப்பான், எங்க பாவிச்சாலும் எதுல பாவிச்சாலும் நிக்க போறான். ஆக கல்லுக்குள்ள சிவபெருமான பாவிக்கிற உங்களுக்கு கருணையே இல்லாத ஒருவன்ட்ட கருணை செய்வதற்கு என்ன வந்துச்சு? அவன் கெட்டவன் தான், அவன் கல்லுதான். ஆனா அவனை நல்லவனா பார்க்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அது கர்ப்ப கிரகத்தில் இருக்கிறது கல்லுதான். ஆனா அதை இறைவனுடைய வடிவமாக பார்க்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அது பார்க்க முடியுதுன்னு உங்களால. உலோகம் மெட்டல்ல தான் செஞ்சிருக்கோம். எங்க நடராஜ பெருமான் மெட்டல்ல தான் செஞ்சிருக்காரு. பார்த்தவொடனே ஆகா ஓகோன்னு உருகுறோம்ல. மெட்டல்ல, உயிரற்ற பொருள்ல நீங்க சிவத்தை காணுகின்ற ஆற்றல் உங்களுக்குள்ள வருமாயின், உயிருள்ள பொருள்ல சிவத்தை பாக்குறதுல என்ன வந்துருச்சு? அப்போ நீங்க அந்த பொருள்ல சிவத்தை சரியா பார்க்கலன்னு அர்த்தம். நீங்க அந்த பொருள்ல சிவத்தை சரியா பார்த்திருந்தீங்கன்னா இந்த பொருளையும் சிவம் கிடைக்கும். இப்ப சொல்லுங்க, உலகத்துல யாராவது கெட்டவங்க இருக்காங்களா? ஏன் நமக்கு பார்க்க சொல்லி கொடுத்துட்டாங்க. கல்லா இருந்தாலும் கல்லை கனிவிக்கும், கல்லை கனிவிக்கும் சுத்த நடி புடி கங்கை கடை முடி சுத்த நடி தில்லை சிதம்பர சித்த நடி தேவர் சிங்கமடி உயர் தங்கமடி காமம் அகற்றிய தூய நடி சிவகாம சவுந்தரி நேய நடி மாமரை போதும் செவ்வாய நடி மன்றினில் நாடும் மகாய நடி. எவ்வளவு கல்லை கனிவி, கல்லையே கனிவிக்கிறான். ஆக ஒரு கல்லை அதுதான் நம்மளுடைய நினைச்சு பாருங்க. ஏங்க மத்த சமயம்லாம் ஏங்க கல்ல போய் சாமியா கூப்பிடுறீங்க? மத்தவங்க எல்லாம் கேட்க, அவங்களுக்கு கல்லு, நமக்கு ஏன் கடவுள்? ஏன் நம்ம கல்ல கடவுளை கும்பிடுறோம்? காரணம் என்ன? நம்மளால எந்த பொருளையும் நற்பொருளாக பார்க்க முடியும். அதுதான் நமக்கு. சாணத்தை பிடிச்சு பிள்ளையார் பண்ண முடியும்.
பசஞ்சாணத்தை பிடிச்சு களிமண்ணை பிடிச்சு அதை பிள்ளையாருன்னு சொல்ல முடியும். அந்த களிமண் யாரு மிதிச்சாங்க, யாரு காலு பட்டுச்சு, இதெல்லாம் யோசிக்காம நம்ம வீட்டுல உட்காந்து அது களிமண் அச்சு அது எப்படி அச்சு அடிச்சு வந்த உடனே அதுக்கு மாலை போடுறதும், வீட்டுக்குள்ள என்னென்னமோ பண்றதும், அந்த பெருமான் அங்க எழுந்தருள செய்வதும். அப்போ இந்த பாவனை இருப்பதனாலதான் இந்துக்கள், அதாவது நம்ம சைவ சமய மக்களுக்கு எல்லாரையும் நல்லவன பாவனை போயிட்டு போட்டோம். கோயில திருடுறியா திருடிக்க, கோயில இடிக்கிறியா இடிச்சுக்க, கோயில கட்டுறியா கட்டிக்க, எங்க சாமி பேயின்றியா சொல்லிக்க, யாரையும் எங்களால பகைவனா பார்க்க முடியும் சொல்லிக்க. எவ்வளவு அழகு பாத்தீங்க, எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ மூல கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான், அந்த கல்லுல சிவபெருமான உங்களால பார்க்க முடியுது அப்படின்னா எல்லா உயிர்களிடத்தும் அந்த சிவத்தை உங்களால பார்க்க முடியணும். அப்படி பார்க்கலன்னா நீங்க கல்லுலையும் அந்த உள்ள கர்ப்பகிரகத்தையும் சிவனா நீங்க பார்க்கலன்னு அர்த்தம். இல்லைங்க அப்படின்னா சொல்லாதீங்க, நாங்க ரொம்ப சாமி ரொம்ப ஒதுக்குறோம் சாமி. ஐயா திருமந்திரத்துல வந்துங்க, அதான் நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுகம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு வருது இல்லைங்க. அது வந்து நம்ம இவரு அவர் யாரு, நம்ம திருமலர் சிவவாக்கிய சித்தருடைய பாடல் அது. அது நட்டகம். அது என்ன சொல்றாங்க, இப்ப நட்டக்கல்ல பேசும்போது நாதனுடைய, அது என்னன்னா அது சாடுவது. நம்ம அது கல்லுல சிவமா பாவிக்கிறது உண்மைனா, கல்லை நீங்க சிவமா பாவிக்கிறது உண்மைனா கருணை இல்லாதவனையும் சிவமா பாவிக்க கத்துக்கணும், அவ்வளவுதான். நீங்க உங்க அப்ப நீங்க அது பண்ணல அப்படின்னா, அப்ப இப்ப புரிஞ்சுதா பிறவி நோய்க்கான மருந்து எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இங்க சிவம் இருக்கு, இங்க சிவம் இருக்குன்னு சொன்னா அப்படியே நம்புது ஆன்மா. அப்படியே சிவம் அப்படியே பாலை ஊத்துது, அப்படியே பஞ்சாமிரதம் ஊத்துது, அப்படியே எல்லாம் ஊத்துது. ஆஹா ஆஹா சிவபெருமானேன்னு அப்படியே ஆடி உருகி ஊத்துது. ஆனா இங்கிட்டு பக்கம் திரும்பினா ஏச்சி தலைநில்லு அப்படின்னு. இங்க சிவம் இருக்கா, கல்லுக்குள்ள சிவம் இருக்கா, உடலுக்குள்ள உயிர்க்குள்ள சிவம் இல்லையா? என்ன ஒரு மனப்பான்மை. அப்போ அந்த மனப்பான்மை வருவதுதான் பிறவி நோய் தீர்ந்துருச்சுன்னு. ட்ரை பண்ணலாமா? எல்லாரும் ட்ரை பண்ணலாமா? முடியாதுதான், முடியாது. அறிவு வளர வளர கேட்கும், கல்லுக்குள்ள எப்படி சாமி வரும், இது எப்படி சாமி இங்க வரும், அது எப்படி இங்க வரும் அப்படின்னு. அறிவு சிவன்பால் கொண்ட அறிவு என்ன ஆகும், அன்பை வளர்க்கும். உலக அறிவு அன்பை குறைக்கும். அதனால சிவன் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பு என்ன பண்ணும்னா, நமக்கு அன்பை வளர்த்து எல்லார் மேலையும் பூரித நிலையில யாரை பார்த்தாலும் அவங்க குறை தெரியாம நம்மளை வைக்குது. அப்படின்னா அந்த நிலைக்கு பேருதான் நாம பிறவி நோயை தீர்க்கிறோம். இதுக்குத்தான் கோயிலுக்கு போறோம், தெரியுதா? இதுக்குதான் கோயிலுக்கு போறோம். கோயில்ல போய் அந்த மரத்தை கும்பிடு, மரத்தை நீ சாமியா கும்பிடுற, கல்ல நீ சாமியா கும்பிடுற, அங்க இருக்கக்கூடிய அடியார்களை சாமியா கும்பிடுற. ஆனா சாதா மனிதர்களை பார்த்தா அவங்க குறை உனக்கு தெரியுதுன்னா, அப்போ இந்த மரத்துல கீழே மரம், இது எந்த மரம், எந்த மண்ணுல முளைச்சிருக்கு, இந்த கல்லை எங்க இருந்து கொண்டு வந்தாங்க, இது எத்தனை பேர் மிதிச்சாங்க, இது எப்படி நான் கும்பிட முடியும்? கேக்குறமா கோயில்ல? கேக்குறமா? கேட்கல. ஆனா நம்பி கும்பிடுறோம்ல. அது மாதிரி எல்லா உயிர்களிடத்தும் சிவம் இருக்கு. எந்த உயிர் முன்னாடி வந்து நின்னாலும் என்னை நான் செஞ்சதுதான் நீ செய்ய போற, இல்ல அந்த உயிர் என்னை போட்டு அடிச்சதுங்க, போட்டு நல்லா அடி அடிச்சாங்க, நான் போன பிறவியில செஞ்சதை எனக்கு அவன் மூலமா கொடுங்க. இரும்பு எரி சுடுவதெல்லாம் இரும்பு சுடுமோ, சொக்கநாத வெண்பால ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? எரி சுடுவதெல்லாம் இரும்பு சுடுமோ. ஒரு இரும்பு கரண்டி தொட்டுருச்சு, நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு கரண்டி சுட்டுச்சு என்ன சொல்லுவோம்? சட்டி சுட்டுருச்சு என்ன சொல்லுவோம்? சட்டி சுட்டதடா கை விட்டதடா பாடுவோமா இல்லையா? சட்டி சுட்டுருச்சு. சட்டியா சுட்டுச்சு? சட்டி சுட்டுச்சா? என்ன சுட்டுச்சு? ஆமா, சட்டிக்குள்ள இருக்கிற சூடுதான் நம்மளை சுட்டுச்சே தவிர சட்டி சுடல. எரி சுடுவதெல்லாம் இரும்பு சுடுமோ? எரிதான் சுடுதே தவிர இரும்பு சுடாது. இரும்பு நார்மலா இருந்தா சுடுமா? இரும்பு தூக்கி சாதாரணமா வச்சிருக்கேன், எரிக்குள்ள விட்டுருக்கோம், அதனால எரி வந்து அதுல இருந்து எரி சுடுவதெல்லாம் இரும்பு சுடுமோ. அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா
வர்றவன் எனக்கு அடிக்கிறான்ல, என்னை போட்டு நவுத்துறான்ல, என்னை திட்டுறான்ல, என்னை இப்படி மனசை கஷ்டப்படுத்துறான்ல, இது அவன் அவன் இரும்பு. அவனுக்குள்ள வருகின்ற ஏரி இருக்கு இல்லையா, நான் ஏற்கனவே போட்டு வச்ச விதை, அதுதான் எனக்கு வருது. அப்போ யாராவது திட்டுனா, ஏன்னா இவ்வளவு பெரிய பாவம் அப்படி இருக்கணுமா, சரி விடு, நம்ம செஞ்சதுதானே, நம்ம செஞ்சதுதான் நமக்கு வருது, ஓ சரி சரி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு யாரு மேலையும் கோவல. நாய் கூட கல்ல எரிஞ்சா கல்ல போய் கடிக்காது, கல்ல எரிஞ்சவனை தான் போய் கடிக்கும். நாய் கூட, நாய் கல்ல எரிஞ்சா அந்த கல்லுதான் நம்மள மேல பட்டுச்சுன்னு கல்லைய கடிச்சிட்டு இருக்கோம். நாய்க்கு தெரிஞ்சது கூட நமக்கு தெரியலையே. அதனாலதான் நாயினும் கடைப்பட்ட நாயினேனை அப்படின்றது. நாய்க்கு தெரிஞ்சது கூட எனக்கு இவனாலதான் ஆச்சு, இவன் தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு நினைக்கிறோமே, அது கல்லுதான் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க. எரிஞ்சது நம்ம தான். என்னைக்கோ எரிஞ்ச கல்லு இப்பதான் மண்டைக்குள்ள விழுது, நம்ம தான் எரிஞ்சிட்டோம். என்னைக்கோ எரிஞ்ச கல்லு இன்னைக்கு நம்ம மட்டும் விழுது, அவ்வளவுதானே தவிர யாரும் நமக்கு நன்றும் தீதும் பிறர் தர வாரா. யாரும் உயர்ந்தவங்க கிடையாது, யாரும் தாழ்ந்தவங்க கிடையாதுன்னு சொல்றாங்க. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தலும் இளமே. இவன் சூப்பர், இவன் மாதிரி ஆளு, ஆகா ஆனந்து பேசுறானே, இவன் அவ்வளோ பெரிய, ஆஹா, உங்களுக்கு தேவையான செய்தியை கொடுக்கறதுக்கு நான் ஒரு இரும்பு துண்டு, அவ்வளவுதான். எரிதான் சுடுது, எரிதான் சுடுது, இறைவன் தான் கொடுக்குறான், நான் ஒரு இரும்பு துண்டு தான். நான் என்ன நீங்க பெருசா பார்க்க கூடாது. ஐயோமா, சிவம் நமக்கு தேவையானதை கொடுக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான். அது போல அப்போ உயர்வு பார்க்கவும் கூடாது, தாழ்வும் பார்க்க கூடாது. எல்லா உயிர்களுடைய குறைகளை மறந்து நிற்பதுதான் பிறவி நோயை தீர்க்கின்ற தெர்மோமீட்டர். டெய்லி செக் பண்ணிக்கணும், தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கணும். அப்ப நமக்கு முன்னாடி ஒருத்தர் வர்றான், ஒரு வழி ஆக்கினாதான். நான் இன்னைக்கு காலையில பஞ்சாயத்து, என்னை மாதிரி ஒரு பிறவிக்கு வித்துடுற இவ்வளவு பேசுறவல்ல, இன்னைக்கால ஒரு பஞ்சாயத்து வந்த ஆத்திரத்துக்கு விளாசிடலாம் நினைச்சேன். விளாசிடலாம், வந்த ஆத்திரத்துக்கு விளாசிடலாம், அவ்வளவு ஆத்திரம், பயங்கர ஆத்திரம், என்னென்னமோ ஆத்திரம். விளாசிடலாம். தங்கச்சி வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான். தங்கச்சி, அது உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன வச்சு, எல்லாமே என்னுடைய குடும்பம் தான். அதுக்கு காரணமா இருந்த நமக்கு கோபம் வந்து ஏதோ விளாசிடுவோம் தான் தோணுதே தவிர வரல. நான் இவ்வளவு பேசுறேன், நீ பெரிய அது இல்லைன்னு சொல்ல வரேன், எல்லாத்துக்கும் வருது. ஆனா நாம மனசுல போட்டிருக்கோம்ல விதை, கரெக்டா வரும் அந்த இடத்துல. அந்த இடத்துல அந்த எண்ணம் வந்துடும், ஐயோ நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமே, நம்ம குருநாதர் சொல்லியிருக்காருன்ற எண்ணம் வந்துட்டு 100% கோவப்படுற இடத்துல 30% குறைஞ்சிடும், அவ்வளவுதான். அடுத்த முறை என்ன ஆகும், 20% குறையும், அடுத்து 10 ஆகும். அடுத்து நம்ம பயிற்சி செய்ய செய்ய என்ன ஆகும், அடிச்சுக்க, இந்த எடுத்துக்க, மனசை கஷ்டப்படுத்திக்க, போட்டு சேத, என்னமோ பண்ணு, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை அப்படின்னு ஹெட்போன்ல பாட்டு போட்டு போலாம், நீ யாருக்கு நானாச்சுன்னு சொல்லி பேசாம படுத்து கேட்டு எனக்கு எங்க அப்பனோட ஜாலியா இருக்கு போங்கடா அப்படின்ட்டு இருக்கிற அந்த எண்ணம் வந்துட்டா பிறவி நோய் தீந்துருச்சுன்னு அர்த்தம். பிறவி நோய் போகுது, பெருமைப்பட்டுக்கோங்க. சூடு சொரணை இல்லாம போறது. மானம் அழிந்தோம் மதி இழந்தோம், யார் சொல்றான்? மானம் இழந்தும், மானம் இருக்கக்கூடாது முதல்ல, மதி புத்தி இருக்கக்கூடாது. ரெண்டும் இல்லாம இருந்ததுன்னா நமக்கு என்ன வராது, யாரு மேலையும் கோவம் வராது. எங்க மானம் தான் தமிழர்களுடைய பெரிய விஷயம் சொல்றாங்க. தமிழரா இருக்கிறப்ப மானம் வேணும். நாம சைவனா இருக்கோம்ல, மானம்லாம் கிடையாது, மானமும் கிடையாது, எந்த மத்தாங்காயும் கிடையாது. அப்போ அதெல்லாம் தாண்டி நாம இருப்பதுதான். இது தெரியாம கோயிலுக்கு போறதுல பிரச்சனை. கோயிலுக்கு போறது எதுக்காக? கல்லிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண் பாறை நிறந்தாலும் காணும் வகை கண்டான் அப்படின்னு சொல்லி அந்த கல்லுக்குள்ள மரத்தை மறைத்தது மத யானை. மரத்துலதான் செஞ்சிருக்காங்க, ஒரு யானை செஞ்சிருக்காங்க, என்னன்னு கேக்குறாங்க. ஒரு யானை செஞ்சிருக்காங்க, என்னன்னு கேக்குறாங்க. என்னன்னு சொல்லுவோம்? யானைன்னு. அப்ப யானைன்னு சொல்றப்போ என்ன மறைஞ்சிருச்சு? உள்ள இருக்கிற மரம் மறைஞ்சு போச்சு. மரம்னு சொன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய யானை மறைஞ்சிருச்சு இல்ல. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. அது மாதிரி கல்லை மட்டும் பார்த்தா கண்ணு தெரியாது. அது மாதிரி நாம அடியவர்களுடைய குறைய பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா நமக்கு என்ன இருக்குதுன்னா பிறவி என்ற நோய் இருக்குன்னு அர்த்தம்.
அதனால நாம என்ன விட்டுறணும்? வரும், அதுக்காக வராதுன்னு சொல்ல மாட்டேன், வரும். ஊசி காய்ச்சல் உடனேவா ஊசி போட்டு அடுத்த செகண்ட் எல்லாம் சரியாக கூடாது. காய்ச்சல் கொஞ்சம் சும்மா தான் குறையும். அப்படி கொஞ்சம் சும்மா குறைஞ்சாதான் அந்த காய்ச்சல் திரும்ப வராது. ஊசி போட்டோடனே ஜல்லுன்னு வேர்த்துன்னு பாருங்க. சில பேத்துக்கு ஊசி போட்டு 5 நிமிஷம் ஜல்லுன்னு வேர்த்துச்சுன்னா அந்த காய்ச்சல் திரும்ப வரும்னு அர்த்தம். அப்போ மெதுவா அதுக்கு முயற்சி நீங்க எடுக்கணும் எல்லாரும். இந்த முயற்சி எடுக்கிறதுக்காகத்தான் திருக்கோயில் வச்சிருக்காங்க. இந்த முயற்சி எடுக்கிறதுக்காகத்தான் திருமுறை சொல்றாங்க. இந்த முயற்சி எடுக்கிறதுக்காகத்தான் தலப்பயணம் போறோம். இந்த முயற்சி இல்லாம வெறுமனே கோயிலுக்கு போறனால எல்லளவும் பயன் இல்ல. அதுதான் நட்ட கல்லும் பேசுமோ நாதன் சொல்லிருக்கையில். அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப குறை தெரியக்கூடாது. யார் வந்தாலும் குறை தெரியக்கூடாது. எவர்கிட்டையும் குறை தெரியக்கூடாது. அந்த நிறைவே அது என்ன சொல்லுவாங்க? குறைவிலா அமுதே கோதிலா, குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே. இல்ல, குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே. ஆஹா, என்ன அழகு! சிவபெருமான்கிட்ட ஏதாவது குறை இருக்கா? குறை இருக்கா? சிவபெருமான்கிட்ட குறை இருக்கா? குறை இருக்கு. எத்தனை குறை இருக்கு! நாளா லிஸ்ட் போடுவேன். நீங்க எல்லாம் இல்ல, 4 லிஸ்ட் போடுவேன். அது அவன் ஒரு பைத்தியம். ஃபர்ஸ்ட் அவன் ஒரு பைத்தியம். அவன் வந்து தப்பான யாருமே செய்ய முடியாத வேலையை செஞ்சுட்டு இருக்கான். வேலையத்த வெட்டியான். எப்ப பார்த்தாலும் சுடுகாட்டுலயே உட்காந்து இருக்கிறவன். எப்ப பார்த்தாலும் தப்பா ஒரு தோடு போட தெரியாதுங்க அவனுக்கு. ஒரு தோடு போட தெரியாது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க தெரியாது. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட அவன் ஒரு ஓடுகாலி, அவன் ஒரு முடிச்சவைக்கு எல்லாம் சொல்லலாம். அவன் ஒரு புடுங்கி சொல்லுவோம்ல. சிவபெருமானுக்கு புடுங்கின்னு பேர் இருக்குல்ல. நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் புடுங்குவதனால, தீய எண்ணங்கள் எல்லாம் புடுங்குறதுனால அவன் பேர் புடுங்கின்னு பேரு. அவனுக்கு ஒடுங்கின்னு பேர் இருக்கு. எல்லா உயிர்கள் எடுத்தும் ஒடுங்கி இருக்கனால ஒடுங்கின்னு பேர் இருக்கு. அவனுக்கு முடிச்சவைக்குன்னு பேர் இருக்கு. நம்மளுடைய உயிர் முடிச்சுகளை அறுக்கிறதுனால அவனுக்கு முடிச்சவைக்குன்னு பேர் இருக்கு. இது மாதிரி அவனை திட்டிட்டு இருக்கலாம். அவன் ஒரு பித்தா, நம்ம என்னென்னமோ படுத்திக்கலாம். சரி, ஆனா அதெல்லாம் அவனுக்கு சிறப்பு தான். அதெல்லாம் அவனுக்கு சிறப்பு. எல்லாரையும் அவனோட பித்தனா இருக்கிறது அவனுக்கு சரியாங்கய்யா. சாமி வஞ்ச புகழ் சரியா? வஞ்ச புகழ் சரி, அவ்வளவுதான். வஞ்ச புகழ் சரி. சரி, உள்ள போயிடலாம். ரொம்ப அருமை. ஆக இந்த செய்தி தெரியாம எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆனந்தன்றவன் வந்தமா கிளாஸ் எடுத்தமா பாட்டுக்கு பொருள் சொல்ற என் வேலை இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மனத்துல உண்மை சிவத்தை இறக்கி உண்மை சைவத்தை இறக்கணும். அது ஒண்ணுதான். அதுக்கு பாட்டு எனக்கு ஒரு ஊடகமே தவிர, நீங்க எத்தனை அமர்வு வந்தாலும் உங்களை விடப்படுறது. துவைச்சு காய போட்டு நல்லா சர்ஃபெக்சல்ல போட்டு நல்லா 3 தடவை ரின்ஸ் பண்ணி, சொட்டு நீளம் போட்டு ஆலாவை போட்டு நல்லா காய வச்சு நல்லா அயன் பண்ணி துவைச்சு கொடுத்து எங்க அப்பா அப்படியே போய் கொடுத்துருப்பாங்க. அது நான் பண்ண மாட்டேன், குருநாதன் தான் பண்ணுவார். நான் வந்து குருநாதன் தவறுனா துவைப்போம், காய போடனா காய போடுவோம். குருநாதன் தான் செய்யறாரு. அது ஒண்ணு நல்லா சொல்லிக்கிறேன். குருநாதன் அடியன் வந்து எள்ளுக்கும் தகுதி இல்லாதன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன்னா, அடியார் ஆனீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பே செடி சேர் உடலை செலநீக்கி சிவலோகத்தை நமை வைப்பான் பொடி சேர்மேனி புயங்கன் தன் பூவார் கலர்க்கே புகவிடுமே. பொடி சேர்மேனி புயங்கன் தன் பூவார் கலர்க்கே புகவிடுமே. தேவியம்மா பாடலாம், அமைச்சுவாங்க. தேவிமா அம்மா இருக்கீங்களா? ஐயா சிவாய நமங்கய்யா. சிவாய திருச்சிற்றம்பலம். ஐயா 4வது பாட்டுங்களா? 4வது பாட்டு அடியார் ஆனீர் எல்லீரும். ஓவியமா தயாரா இருந்துக்கோங்க. திருச்சிற்றம்பலம். அடியார் ஆனீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை செடி சேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தே நமை வைப்பான் பொடி சேர் மேனி புயங்கன் தன் பூவார் கலர்க்கே புகவிடமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. ஓவியம் அவர்கள்
ஐயா சிவாய நமங்க, திருவடி வணங்கிக்கிறேங்க. அனைத்து அடியார் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. சாமி திருச்சிற்றம்பலம். அடியாரானீரெல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை செடிசேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான் பொடிசேர் மேனி புயங்கன் தன் பூவார் கழற்கே புகவிடுமே. சக்கராதா சக்கராதா, எத்தனை அழகு எத்தனை அழகு. ஹேமமாலினி அம்மா கரம் ஏத்திருக்கீங்க, பாடத்தை தயாரா இருக்கீங்களா சாமி? ஹேமமாலினி அம்மா அம்மா பாடுறாங்க சிவாய நம. பாடுங்க. அடியாரானீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை செடி சேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான் பொடி சேர்மேனி புயங்கன் தன் பூவார் கழற்கே புகவிடுமே. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய். ஆக சாமி கேக்குறாரு இந்த 4வது பாட்டுல என்ன கேக்குறாரு? அடியார் ஆனீர் எல்லீர். நீங்க எல்லாம் அடியார தானே? அடியார் ஆனீர் எல்லீர், எல்லாரும் அடியார் ஆயிட்டீங்கல்ல. அகல விடுமின் விளையாட்டை. அகல விடுமின்னா எப்படி? அகல விடுமின்னா மொத்தமா விட்டுருங்கன்னு அர்த்தம். அகல விடுமின்னா அர்த்தம் மொத்தமா விட்டுருங்க, சுத்தமா விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லாத்தையும் விட்டுருங்க சாமி சொல்றேன். அடியார் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய சொந்த முயற்சின்னு எதையும் நினைக்காதீங்க. நீங்க அடியார் ஆகலைன்னா கூட பிரச்சனை இல்லை. அடியார் ஆனதுக்கு அப்புறம் இது நான் தான் செய்யறேன்ற எண்ணம் வராம நீங்க பாத்துக்கோங்க. அப்படி இல்லாம இருந்து நான் தான் செய்யறேன்ற எண்ணம் வந்ததுதான் அது உங்களுக்கு இந்த விளையாட்டுல மும்மரம் ஆயிடுவீங்க, எந்த பிறவி விளையாட்டுல மும்மரம் ஆயிடுவீங்க. அதனால பிறவி விளையாட்டுல மும்மரம் ஆகாம நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செய்து இந்த விளையாட்டை விட்டுருங்க. ஏன்னா நீங்க பண்ற விளையாட்டு என்பது பொருளற்றது. நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரம் த பிகினிங் சொன்ன ஞாபகம் இருக்கா? நாம எல்லாம் எங்க இருக்க போறோம்? நம்ம மாங்குன்னு உழைக்கிறோமே, நமக்கெல்லாம் எதுதான் இடம்? நமக்கு எது இடம்? அந்த முகநூல்ல ஒரு கதை சொன்னேனே, மாங்குன்னு உழைக்கிறோம், நமக்கு எதுதான் இடம்? போட்டோல தூக்கி மேல தூக்கி போட்டுருவாங்க. போட்டோல பரன்ல அந்த போட்டோவை தூக்கி போட்டுருவாங்க. அந்த கிளாஸ் உடனே கூட திரும்ப மாத்த மாட்டாங்க. ஏன்னா சாமி கொஞ்ச நாள் கழிச்சு அங்க இருந்து தூக்கி குப்பையில போட்டுருவாங்க சாமி. நான் டீசெண்டா சொல்லிக்கிட்டேன். ஆக இந்த போட்டோ ஃப்ரேம்ல ஒரு பரன்ல இருக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் இவங்களுக்காக. ஆனா சிவபெருமான் எல்லா பிறவிகள் தோறும் நமக்குள்ள இருக்கிற சிவபெருமான மறந்துட்டான். ஆனா அவன் ஒரு நாளும் நம்மள என்ன பண்ண மாட்டான். நினைச்சு பாருங்களேன். நான் நினைச்சிருக்கேன், அவன் கழுத்துல எலும்பு மாலை போட்டிருக்கான்ல, அதை பார்த்துட்டு பயப்படுவேன். நான் சின்ன வயசுல, என்னடா எலும்பு மாலை போட்டிருக்கானே, ஐயோ பார்த்தாலே பயமா இருக்கே. எலும்பு குடும்பம் எல்லாம் கழுத்துல சாமி போட்டிருப்பான் பாத்தீங்களா? நம்ம சாமி பேர் கங்காலன்னா எலும்பு மாலையை போட்டிருக்கான். இந்த எலும்பு மாலையை போட்டிருக்கானே, இந்த என்னடா இது? மத்த சமயங்கள்லாம் எனக்கு மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, என்ன அவங்க சாமி இந்த மாதிரி எலும்பு குடு மாலையை போட்டிருக்கு, சரியா கொடூரமா இருக்கு, பாக்குறதுக்கே ரொம்ப கன்றாவியா இருக்கு அப்படின்னு எனக்குமே வந்து என்ன இருந்திருக்கு, என்னடா இருந்தாலும் இப்படி இது எலும்பு குடு மாலையை போட்டிருக்காருன்னு கேட்டா, தனக்காக வேலை பார்த்த அந்த திருமாலை, பிரம்மன், இவங்க எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஞாபகார்த்தமா அவங்களுடைய அந்த மண்டை ஓட்டை எடுத்து மாட்டிக்குவாங்க. ரிவார்டுன்னு சொல்லியிருக்கீங்க சாமி. ஆக அது யோசிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த எலும்பு மாலையை பாக்குறப்பெல்லாம் நம்ம விட்டுற மாட்டான்ல. நம்ம எலும்பையே தூக்கிட்டு திரிதான். பெத்த தாய் செய்ய மாட்டான்ல. பெத்த தாய் வயிற்றுல இருக்கிற மட்டும்தான் சமைப்பான். பெத்த தாய் தன்னுடைய குழந்தையோட எலும்பு கூட கழுத்துல போட்டுட்டு திரிவான்ல. என் குழந்தை இது அப்படின்னு செய்ய மாட்டான். எந்த தாய்க்கும் அந்த நிலம் வரக்கூடாது. என்ன சொல்ல வரேன்னா, அப்போ அந்த அது மிஸ் பண்ண மாட்டான். அது அவ்வளவு நேசிக்கிறான்.
நம்ம யூஸ் பண்ண இந்த நீங்க பாத்தீங்கன்னா லவ் பண்றவங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட யூஸ் பண்ண அந்த வெத்தலை காம்பு, அவங்க யூஸ் பண்ண அந்த சின்ன சின்ன குடிச்சிட்டு பத்த டப்பா இதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா அவங்க மேல அவ்வளவு லவ் பண்றாங்க. அவங்கள பார்த்தா அது எதுக்குமே பிரயோஜனம் இருக்காது. அவங்க விட்டுட்டு போன கர்ச்சீப்பு பாத்துருக்கீங்களா? படத்துல பாத்துருக்கீங்களா? நீங்க செஞ்சிருக்கலாம், நான் கேட்க மாட்டேன். நீங்க செஞ்சிருக்கலாம், நான் கேட்க மாட்டேன். செஞ்சிருக்கலாம், செய்யாம விட்டுருக்கலாம். ரைட்டு. வீட்டுக்காரர் ஞாபகார்த்தமா அந்த வீட்டுக்காரர் வெளியூர் போயிட்டா அப்படின்னா அந்த அவர் சட்டையை எடுத்து வச்சுட்டு பெண்கள் வச்சுக்குவாங்க. சோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எங்க வீட்டுக்காரர் பார்த்தா இது ஞாபகம் வரும்னு சொல்லுவோம். அது மாதிரி அப்ப அது அன்பு மிகுதியால ரொம்ப லவ் பண்றப்போ அவங்களுடைய உதாசீனமான பொருள்ல கூட நம்ம விட்டுருவோம். ஆனா யாருமே எலும்பு கூட எடுத்து வச்சுக்க மாட்டான். எலும்பு கூட எடுத்து வச்சுக்கிட்டான். காமிக்கிறது என்னன்னா, உன்னை என்னைக்கும் விடமாட்டேன், நீ எந்த நிலையில இருந்தாலும் உன்னை விடமாட்டேன்னு சொல்லி அவன் அப்ப எலும்பு கூட பார்க்கும் போல எனக்கு இப்ப எப்படி தெரியுமா தோணும், இவன் கூலிக்கு மாரடிச்சவங்களையே கழுத்துல மாட்டிருக்கானே, கூலிக்கு மாரடிச்சவங்களே கழுத்துல மாட்டிருக்கானே, நான் அவனுக்காகவே அவனுக்காகவே வேலை பார்க்கிறோம், அவனையே நினைக்கிறோம். எந்த எதிர்பார்ப்பு முன்னாடிலாம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு, எப்பா நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானே இதற்கு நாயகமோ, கூவிக்கு இடுவாய் கும்பிக்கும் இடுவாய், என்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒத்திவை. சாமி சொல்றாரு, என்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றிவை. என்னை ஒத்தி வச்சுக்க, என்னை ஆண்டு கரையம் பேசிரு, என்னை வித்துரு, என்னன்னாலும் பண்ணு, நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் இல்ல. அந்த எண்ணம் எப்ப வரும்னா அந்த அவனுடைய அந்த அழகு. இப்போ இந்த நம்ம செய்கின்ற எல்லாமே பொருளற்ற விஷயம்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம செய்யற எல்லாமே நம்ம எங்க போய் இருக்க போறோம்னா ஏதோ ஒரு வீட்டு பரணையில நம்ம கட்டின வீடு நம்ம டிசைனே சரியில்லைன்னு இடிச்சிட்டு வேற வீட கூட கட்டியிருப்பாங்க. நம்ம இருந்த இடத்த மொழிகிருப்பாங்க, நம்ம படுத்த பாகையை தூக்கி எரிச்சிருப்பாங்க, நம்மளாம் போட்டோவை மாட்டி கொஞ்ச நாள் வச்சிருப்பாங்க, அப்புறம் தூக்கி பரன்ல போட்டோம். இவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக இவர்களுக்கு நம்ம ரொம்ப உழைச்சுக்கிட்டோம். அவங்க செய்ய வேண்டியது செய்யுங்க, ஆனா அதே ஸ்பீடுல சிவத்தையும் செய்யுங்க, சிவத்துக்கும் செய்யுங்க, சிவத்தையும் அடைய முயற்சிங்க. அதனால அந்த விளையாட்டை விட்டுருங்கன்னு அந்த விளையாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. நம்மளுடைய உலகவியலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். அத வச்சுக்கோங்க, வந்தா பாத்துக்கலாம், வரலையா ரொம்ப நல்லது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம் எல்லாரும். இந்த ஒரு செய்தி. அப்போ அடியாரானீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை. சரி, இந்த விளையாட்டை விடுன்னு சொல்றீங்களா, அப்ப நாங்க என்னதான் செய்யணும்? இந்த ஆன்மா ஏதாவது செஞ்சுட்டு இருக்கணும். இந்த ஆன்மா சும்மா இருக்காது. இந்த ஆன்மா ஏதாவது செய்யணும். ஒண்ணு உலகத்தை பிடிச்சிருக்கும், இல்லை வேற ஏதாவது பிடிச்சிருக்கும். அப்போ கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டு இருமின் திருக்குறிப்பை. இதுதான் போன வாரம் முடிச்சோம். இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு உள்ள போயிடலாம். நீ உலக விளையாட்டை விட்டுன்ற, நாங்க என்ன விளையாடணும் அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடிக்கு கீழே அமர்ந்துரு. என்ன அழகான வார்த்தை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாரும் தயவு செய்து அந்த இடத்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது திருவாசகத்திலேயே முத்தாய்ப்பான ஒரு வரி. இது அப்படியே மஞ்சள் இருந்தா தொட்டு அப்படியே வலிச்சுக்கோங்க, அப்படியே கலர் பென்சில போட்டு கோடு போட்டுக்கோங்க. இந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் நமக்கு என்ன வரணும்? கடை கொண்டு இருமின் திருக்குறிப்பை, கடை கொண்டு இருமின் திருக்குறிப்பை. அப்போ சிவபெருமானுடைய திருவடிதான் இறுதின்னு நினைச்சு, அவனுடைய திருவடிக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிட்டு அங்கேயே அமர்ந்துருங்க. அதுதான் கடை கொண்டு இருமின் திருக்குறிப்பை. திருக்குறிப்பைனா எது வந்தாலும் வாங்கி முழுங்கிக்கும். லேசா முதுகுல அடிபட்டோன்னு குய்யோன்னு கத்தாதீங்க. அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறது, ரியாக்ட் பண்ணாம வருகின்ற எல்லா வினைக்கும் நான் தான் பொறுப்புன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு நான் எழுதி தரேன் சுவாமி, இதை நான் எழுதி தரேன், எனக்கு வருகின்ற எல்லா வினைக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு ஒரே ஒரு அடியை நீங்க முழுங்குனீங்கன்னா முன்னாடி பிரத்யட்சமா வந்து நிற்பான். நீங்க முழுங்குன வழிய தாங்க முடியாம வந்து நிற்பான் இல்ல. மணிவாசக பெருமானை, மாசற்ற சோதியை, நம்ம மணிவாசக பெருமான எந்த தப்பும் பண்ணாதவரை கோயில் கட்டல, தெரியும்ல. மணிவாசக பெருமான்லாம் கோயில் கட்டல. கோயில் கட்டுற ஏங்க நான் கேக்குறேன், மணிவாசக பெருமான் திருவாத ஒரு கோயில் கட்டினாரு சொன்னீங்களே, அப்படி கோயில் கட்டணும்னு நினைச்சவரு எந்த இடத்துலயும், அப்படி நினைச்சவரு எந்த இடத்துலயும் தான் பேர் எழுதியிருக்காரா? அதுக்கெல்லாம் அவருக்கு நேரமே இல்லை. கோயில் கட்டணும் ஏங்க, திருவாசகம் எழுதுறதுக்கே நேரம் இல்லைங்க அவருக்கு. திருவாசகத்தை உட்காந்து தான் படிச்ச பாட்டை எழுதுறதுக்கே நேரம் இல்லாதவரு கோவில் கட்டல. இவர் வச்சுட்டு சாமியை பார்த்தோன்னே விட்டுட்டாரு. எல்லாத்தையும் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாரும் கொண்டு வந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. நல்லா கவனிங்க, உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க,
கொண்டு வந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப சாமி கேக்குறாரு, கொடுத்தவங்க கேக்குறாங்க, நீ என்ன பண்ணுவீங்க? கோயிலுக்கு போனேன், ஒரு பொருள் கொடுத்தாங்க, சாமி அப்படியே பக்தி மல்கிட்டு இருந்தேன், போயிடுச்சு, பொருள் போயிடுச்சு, என்ன சொல்லுவீங்க நீங்க? அவங்க திரும்ப கேட்காங்க, என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுத்து அனுப்புறாங்க, கோயில்ல மெய் மறந்து அதை விட்டுட்டீங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? கேக்குறாங்க, திரும்ப பொருள் கேக்குறாங்க, பொருள் எல்லாம் களவு போயிடுச்சுன்னு சொல்லிடுவோம். சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? ஏன்னா நம்ம பதவியில இல்ல, நாம பதவியில இருக்கோம். பதவியில இருக்கிறப்போ நம்ம கிட்ட அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லக்கூடாது? பொருளை எல்லாம், ஏன்னா அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு. இப்ப பொருள் இல்ல, கேக்குறான், என்னப்பா காசு இல்லையே, என்ன ஆச்சுன்னு கேக்குறான். இவர் என்ன பண்றாரு, நான் காசை களவாண்டேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம கொடுத்த பொறுப்பு அப்படி. நான் களவாண்டேன்னு சொன்ன, முதலமைச்சர் பொறுப்புல இருக்காரு, முதலமைச்சர் பொறுப்பை ரிசைன் பண்ணல, பொறுப்புலதான் இருக்காரு. பொறுப்புல இருக்கிறப்போ மெய் மறந்தது இவரோட தவறுதான். இவர் என்ன சொல்றாரு, டேய் மெய் மறந்தது காரணம் யாரு? மெய் மறந்தது காரணம் யாரு? நீ தானே, நீ தானே. நான் இப்ப அவங்ககிட்ட போய் களவாண்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், நான் மெய் மறந்தனால அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். நீதான் காரணம், நீதான் சொல்லு, இப்ப நீதான் சொல்லணும். என்ன சொல்லலாம், நீயே சொல்லு. ஆவணி மாதத்துல மூல நட்சத்திரத்துல வரும் சொல்லிப்போ கேட்க. ஆவணி மாதத்துல மூல நட்சத்திரம் வருமா? சொல்லிட்டே சொல்லு. ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்துல வருமா? எல்லாம் என்னம்மா சொல்லிட்டான்ட்டு இவரும் வந்துட்டாரு. ஏன்னா திரும்ப ஊருக்கு வந்துட்டாரு. மூல நட்சத்திரமும் வந்துருச்சு, ஆவணி மாசமும் வந்துருச்சு. சாமி சொல்றாரு, பாண்டிய மன்னன் சொல்றான்னா, மதில்ல ஏறி நின்று எட்டி பாருப்பா, குதிரை வந்தா புழுதி கிளம்பும், தூரமா புழுதி கிளம்பும், நிறைய குதிரை வரும்ல, புழுதி கிளம்புது. சாமி கண்ணு கெட்ட தூரம் எந்த பக்கமும் புழுதி கிளம்பல சாமி, குருதவே வரல. போய் சொல்லிட்டான். எனக்கு அப்பவே தெரியும், இவன் கோயில தான் உட்கார்ந்துருந்தான்னு எல்லாரும் சொன்னாங்க. இருந்தாலும் நான் கேட்டதுக்கு ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் என்னமோ அழுத்தி சொல்றானே, என்னமோ ஏற்பாடு யாருக்கிட்டயும் பண்ணிருப்பான்னு நினைச்சா, நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப கூட நிறுத்தல, வந்த குதிரையெல்லாம் விதா மாறி எல்லாம் போனதுக்கு அப்புறம் மண்மேட்டுல நிறுத்தி, தவறே செய்யாத வெறும் சிவத்தை மட்டும் உருகி நின்ன காரணத்தினால தவறே செய்யும் போது அந்த கையில அந்த செங்கல் சூளையெல்லாம் நிக்க வச்சு அவரை மண்ணுல நிக்க வைக்கிறாங்கன்னு புராணத்துல சொல்றாங்க. அந்த நேரம் எங்க அறுவகை தீக்கையும் வாங்கிட்டு இருந்திருக்காரு, இப்ப வாங்கல. முன்னாடியே திருப்பரந்துறையில சிவபெருமான் இருந்து அறுவகை தீக்கையும் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னொப்பில் என்னையும் ஆண்டருளி வண்ண பணித்து வா என்ற வான்கருணை. வானு கூப்பிட்டாராம், உட்கார்ந்தாராம், பேசினாராம், அப்படி. அப்ப அந்த அருள் நிற்கக்கூடிய மணிவாசக பெருமான் அவரை நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? சாமி கிட்ட முறையிட்டு அழுதுருக்கலாம்ல, சாமி எனக்கு உன்னதான் நினைச்சிருந்தேன், உன்னையே பார்க்க நினைச்சேன், அதனாலதான் இதெல்லாம் போச்சு, எனக்கு எப்படியாவது நீ என்னை காப்பாத்து சாமி அப்படின்னு சாமி கிட்ட முறை செஞ்சு ஏதாவது திருமுறை பதிகம் பாடி இருந்துக்கலாம்ல. சாமி இழந்த பொருளை மீட்பதற்கான திருமுறை பதிகம் அதெல்லாம் பாடில, எதுவும் பாடல. அவர் என்ன பண்ணிட்டா, அப்படி ஒழுங்கிட்ட அக்செப்ட் பண்ணிட்டார். போன பிறவியில இந்த வினை இருக்குனாலதான் அவன் கொடுத்துட்டு இருக்கான். எனக்கு போன பிறவியில நல்வினை இருந்துச்சு, அவன் காட்சி கொடுத்தான். போன பிறவியினுடைய தீவினையும் எனக்குள்ள இருக்கு, அதை நீக்குவதற்காக இங்க எனக்கு ஒரு தண்டனை செய்து கொடுத்துட்டு இருக்கான். அதனால என்ன பண்ணாரு, கூப்பிடல, நமச்சிவாயா என்னை காப்பாத்துன்னு கூப்பிடல, முழுங்கி இதுக்கு நானேதான், இது என்னுடைய வினையினுடைய பொருள் தான் சொல்லி அந்த சுடு மணல்ல நின்று நெற்றியில வைத்த செங்கல், கையில வைத்த செங்கல், மேல சூரியன் சிவசூரியனை பார்த்து கண்கள்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அப்படி எங்க விழுந்தது, வைகை கரையில. ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்த உடனே தகிச்சு போயிட்டான், ஆடிட்டான் சிவபெருமான். என்ன பண்ணிட்டான், தன் தலையில இருக்கக்கூடிய கங்கையை விரைந்து சென்று வெள்ளமா வந்துச்சான். அவர் நினைக்கிறாரு, கூப்பிடல, நீ வான்னு சொல்லல, நீ வந்ததே போதும், இவ்வளவு நாள் நீ வந்தையே, ஒற்றை சேவகனா வந்த, குதிரை சேவகனா வந்த, ஆலமர் செல்வனா அமர்ந்த, எல்லாம் பண்ண, அதுவே போதும், இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் வேணாம் அப்படின்னு தன்னுடைய கஷ்டத்தை அப்படியே முழுங்கின உடனே வந்தாம் பாருங்க எங்க அப்ப. என்ன காஸ்டியூம், கூலிக்கு ஆளா அடி வாங்கி எல்லாருக்கும் காட்சி தந்து, வந்தியம்மைக்கு முக்தி தந்து, மணிவாசருக்கு மட்டும் காமிக்கல, அந்த சீனை காட்டல. மணிவாசகர் உள்ள இருக்காரு, மணிவாசகர் அந்த சீன் பார்க்கல. அப்போ
நீங்க எப்ப ஒரு கணம் உங்கள் வருகின்ற வலிக்கு, உங்களுடைய வருகின்ற வேதனைக்கு உங்களுக்கு வருகின்ற வேதனைக்கு நான் தான் காரணம், வேற யாரும் காரணம் இல்லைன்னு என்னைக்கு ஒரு கணம் நினைச்சு நீங்க வழியை முழுங்கினீங்கன்னா அவன் முன்னாடி பிரத்யட்சமா வந்து நிற்பான். உங்களுக்கு அடுத்து வழியே வராது. உண்மையா உணர்ந்து செஞ்சா நீங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா உங்களுக்கு எல்லா வினையும் அவன் எடுத்துக்குவான். என்னைக்கு இந்த நினைப்பு இந்த ஆன்மாவுக்கு வந்துச்சோ, இந்த நினைப்பு வர்றதுக்கு பேருதான் பிறவி அறுத்தல். பிறவி அறுக்கிறது எனக்கு வருகின்ற வழிக்கு நான் தான் காரணம்னு வழிய ஒரு கணம் முழுங்குனா இதுக்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்னு செல்ஃப் பிளேம் பண்ணிக்கிட்டு நான் தான் காரணம் அப்படின்னு நினைச்சு முழுங்கும் போது பெருமான் பிரத்யட்சமா வந்து இனிமே வருகின்ற எல்லா வழியும் அவன் முதுகுல தாங்கிக்குவான். அதுக்குதான் மதுரையிலே மண் சுமந்த லீலை நமக்கு தருகின்ற பெரும் பரிசு. அதுதான் சொல்லுது. மதுரையில பெருமான் பிறம்படிப்பட்ட அந்த நிலை நமக்கு எது சொல்லுதுன்னா, நாம குய்யோ முய்யோன்னு கத்தாம ஐயோ என்ன பண்றது எது பண்றது இப்படி பண்ணிட்டானே செய்யறான் குய்யோ முய்யோ கத்தாம, இது நான் விதைச்ச விதை நான் எனக்கு வருதுன்னு வருகின்ற வழிய கொஞ்சம் இது ஃபேக் இல்ல நான் சொல்றது, சும்மா நானே மனசு சொல்லுவாங்கல்ல, கோடாரி வெட்ட போய் கோடாரி உள்ளுக்குள்ள விழுந்தது உடனே அவன் சும்மா அழுதானா, அழுது இந்த மாதிரி கோடாரி உள்ள விழுது தேவதை பெண், அந்த மாதிரி கிடையாது. உள்ளுணர்ந்து சொல்லு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்ல. அந்த நினை அதுதான் அந்த வார்த்தைக்கு பேருதான் கடை கொண்டு இருமின் திருக்குறிப்பை. பெருமானுடைய திருவடி கீழே அமர்ந்து வருகின்ற வழிகளை முழுங்கி எல்லா வினைக்கும் எல்லா தீவினைக்கும் என்னுடைய பிறவிதான் காரணம், இதுக்கு முன்னாடி நான் செஞ்சதுன்னு யாரையும் பிளேம் பண்ணாம பெருமானுடைய திருவடி கடலையே நினைந்து அந்த அடியை வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பெருமான் பிறவி நீக்குவார். அப்போ நாங்கெல்லாம் பதிகம் பாடுறோமே, சாமி கொடுக்குறாருல, காசி தீரவே காசு நல்குவி காசு பிழையிலி, அது பாட்டு படிக்கிறோம்ல, காசு இல்லைன்னா படிச்சிடறோம், படித்த உடனே காசு வந்துடும். நீங்க நம்புறா நம்புங்க, படிச்சுட்டோன்னா காசு வந்துடும், கேட்கறதெல்லாம் கொடுப்பான். அது யாருக்குன்னா பிறவிய கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சரி அடுத்த பிறவி கேட்குது போல பிள்ளைக்கு இருந்துட்டு போகுதுன்னு சொல்றாங்க. அப்போ அதுலயும் நீங்க அந்த கேட்டகரியில இருக்கலாம். ஆனா அந்த கேட்டகரியில இருக்கிறதுக்கு சாமி அதனாலதான் சொன்னாரு, முதல்ல கேட்டார் கேள்வி, அடியார் ஆனீர் எல்லீர், அடியார் ஆயிட்டீங்க இல்ல, இனிமே பிறவி உங்களுக்கு வேணாம், யாத்திரைக்கு போலாம், திரும்ப திரும்ப வந்து பிறக்காதீங்க, அடியார் ஆயிட்டீங்கல்ல, அப்போ பிறவி வேணாம், உங்களுடைய ஸ்டேட்டை மாத்திக்கோங்க. முதல்ல பக்திமானா இருக்கிறப்போ கண்ணு தெரியாட்டி ஒரு பதிகம், காய்ச்ச வந்தா ஒரு பதிகம், காலு சரியில்லாட்டி ஒரு பதிகம், குழந்தை இல்லாட்டி ஒரு பதிகம், வீட்டுல குருவி கூடு கட்டாட்டி ஒரு பதிகோடு எல்லாத்துக்கும் பதிகம் பாடி எல்லாத்தையும் பெற்றாச்சு. அது பக்தி. இப்போ அடியார், அடிமை தொண்டு. இப்ப அடியார் ஆயிட்டீங்கல்ல, யாத்திரைக்கும் வந்துட்டீங்கல்ல, பஸ்ல ஏறிட்டீங்கல்ல, இனிமே அவன் திருக்குறிப்பு என்னமோ அது நடக்கட்டும்னு நினைச்சு நீங்களா புதுசா ஒண்ணும் பண்ணாம அவன் திருக்குறிப்பை ஏற்றுக்கொண்டே யாரிடமும் எந்த குறையும் பார்க்காம முழுங்கி இருங்கன்னு சொல்றான். அவ்வளவுதான். கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை, அவனை திருக்குறிப்ப இருந்து அப்ப செஞ்ச என்ன செய்வானா, செடிசேர் உடலை செலநீக்கி. அவன் அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க அவன் கொடுக்கிற எல்லா வினையும் ஊட்டுகின்ற எல்லா வினையும் முழுங்கி அப்படியே அதை அனுபவிச்சு அந்த வழிகளுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி யார் மேலையும் கோவப்படாம பிறவி நோய்க்கான சிம்டம்ஸ் வராம உங்களை சரியா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன செய்வான் அப்படின்னா, செடிசேர் உடலை செலநீக்கி, இனிமே இந்த உடல் பொறுக்கு வராது. செடிசேர், செடி என்றால் நச்சு நஞ்சுன்னு சொல்லும். இந்த விஷத்தை தருகின்ற உடல், இந்த உடல் என்ன தருது, விஷமாகி அந்த பிறவி விஷத்தையே தருகின்ற செடிசேர் உடலை செலநீக்கி இத போக வச்சிடும், உடலை நீக்கி வச்சிடும். சரி, உடலை நீக்கிட்டானே எங்க போடுவான் நம்மள, உடம்பு இருக்கிறனால பூமியில இருக்கும், உடம்பு எங்க போடுவான், ஜெயில போடுவானா இல்ல எங்கிட்டாவது ஒரு காட்டுல போட்டுருவானா, எங்க போடுவான்னா செடிசேர் உடலை செலநீக்கி சிவலோகத்தை நம்ம நம்மள எங்க வச்சிருவானா, சிவலோகத்துல நம்ம தூக்கி வச்சிருவானா. இந்த உடலை நீக்கிட்டு சிவலோகம், நம்ம உடம்பு போட சிவலோகத்துக்கு போக முடியாது, நல்லா தெரியும்ல. தானெனை முன் படைத்தார்
அதறிந்துதல் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானென வந்தெதிர்கொள்ள மத்தையானை அருள் புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தார் ஊன் உயிர் வேறு செய்தார் ஊன் உயிர் வேறு செய்தார் நொடித்தான் மலை உத்தமனே. ஊன் உயிர் வேறு செஞ்சுட்டான். இனிமே ஊனுக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு என் உடம்ப தூக்கி எறிஞ்சிட்டான். இனிமே இந்த ஆன்மா உயிர் தான் இரவிட்ட போய் சேரும், உடல் சேராது. எல்லாரும் நான் இது நம்பியார் உடலோட போய் சாமிகிட்ட சேர்ந்துட்டான், தப்பு. உடம்பு சிவபெருமான்ட்டு போய், ஏன்னா உடம்பு சடம், சிவம் உயிர், சிவம் அறிவு, அறிவு பொருளோடு இந்த உடல் சேராது. அப்போ இந்த உடலை எரித்து கொள்வது, இந்த உடலை அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கிறது, உடலை நீக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பிறவி நீக்கிறது தான் சாமி சொல்றாரு. செடிசேர் உடலை செலநீக்கி சிவலோகத்தை நம்மை வைப்பான். அந்த சிவலோகத்தை நம்ம வச்சிருவான் சுவாமி. சிவலோகத்துல வச்சது மட்டும் இல்ல, பொடிசேர் மேனி புயங்கந்தன் பூவார் கலர்க்கே புகவிடுமே. அப்போ இந்த பிறவி என்ற நோய் நீங்கணும் அப்படின்னா நாம இறைவன் திருவடியுடைய திருக்குறிப்பையே உணர்ந்து அந்த திருவடி கீழேயே அமர்ந்து இருக்கணும். அப்படி அமரும் போது என்ன வந்துடக்கூடாது? அகல விளையாட்டை விட்டுறணும். இந்த உலகவியல் விளையாட்டை விட்டாத்தான் அங்க போய் உட்கார முடியும். அங்க போய் உட்கார்ந்தாத்தான் 4 பேர்ட்ட பேசத்தான் என்ன ஆகும்? 4 பேர்ட்ட போய் பேச என்ன உலகவியல்ல அப்படியே ஊறிடும். நீங்க பாத்தீங்கன்னா நல்ல மைண்ட்ல இருப்போம். இந்த காசிப் பேசுறவங்க வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளையும் அறியாம என்ன பேச ஆரம்பிச்சிருவோம். ஆமா தெரியாதா? ஒருத்தவங்க பேய் கதை சொன்னா இன்னொருத்தவங்க பேய் கதை சொல்லுவாங்க. எங்க ஊர்ல ஒரு பேய் இருக்கு தெரியுமா? ஒருத்தவங்க மரக்கதை சொன்னாங்கன்னா இன்னொருத்தவங்க. அது மாதிரி நாம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சர்க்கிளை குறைச்சிக்கிட்டு நமக்கு தேவை, நம்ம இந்த உடம்பு எடுத்து வந்தது நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செய்யறதுக்கு, நம்ம பெருமான் திருவடியை நினைக்கிறதுக்குன்னு நினைச்சா மட்டும்தான் அடியார். அதனால சாமி சொல்லிட்டாரு, முதல்ல வார்த்தையை போட்டார், டிஸ்கிளைமர் போட்டார், அடியார் ஆணி இல்லைங்க, அடியார்லாம் இல்லைங்க, அப்பா சாமி தயவு செய்து நீ போ, என்ன வேணாலும் பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணு, இந்த உலகத்துக்காக என்ன வேணாலும் பண்ணு, யாரு வேணாலும் காசிப் பண்ணு, என்ன வேணாலும் செய், ஆனா அடியார் ஆணீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டு இருவின் திருக்குறிப்பு. அப்படியே திருவடி கீழே, எப்பா இதுதான் கடைசி, இதுக்கு மேல எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு அந்த கடை கொண்டு இருவின் அவன் திருக்குறிப்பு என்ன? இந்த உடலை கொடுத்து இந்த உடல் மூலமா அவனுடைய திருவடியை வந்தடைறதுக்காக கொடுத்திருக்கான். நாம் என்ன பண்றோம்? அதை செய்யணும். அப்போ நம்மளுடைய வீட்டுல செய்கின்ற அறத்தை எல்லாம் செய்யணும். நான் எந்த வேலையும் செய்யாம சிவனுடைய திருவடி கீழே கோயில்ல போய் உட்கார சொல்லல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதை சொல்லல. இந்த திருவடி குறிப்புனா மனதுல அக்செப்ட் பண்ணிக்கிறது. வழிகள் அவனாலதான் கெட்டேன், அவன் மட்டும் இல்லாட்டி நான் நல்லா வந்திருப்பேன், என் வாழ்க்கையை கெடுத்ததே அவன் நினைக்காம எல்லா வழிக்கும் நான் காரணம்னு வழியை முழுகுகின்ற அந்த ஆற்றல் தான் பிறவிப்பினியை அறுக்கின்ற வேர் என்று சொல்லி இந்த அளவிலே அடியேன் இன்னும் 2 வரி இருக்கு. பொடிசேர் மேனி புயங்கண்டன் பூவார் கலர்க்கே விடுமே அப்படின்ற புக விடுமேன்ற வரி நம்ம அடுத்த வருகின்ற வாரம் சிந்திக்கலாம் என்று சொல்லி அடியவர்கள் அத்தனை பேருடைய திருவடியையும் அடியேன் பலாலம் வீழ்ந்து வணங்கி மகிழ்ந்து இந்த அளவிலே அடியேன் நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக பிரேம் அம்மா அவர்கள் நிறைவு பாடல். அடியார்கள் போய்விட வேணா, கரெக்டா 5 நிமிடத்துல முடிச்சிருவோம். அதனால அடியார்கள் யாரும் போயிட வேணா, கரெக்டா இன்னும் 5 நிமிடத்துல முடிச்சிருவோம், இருந்துட்டு போயிடலாம். நிறைவு செய்யும் பிரேமாமா அவர்கள் வாழ்த்து பாடம். நமஸ்காரம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க
நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அடித்தடியார் திருவடி தாமரைகளை சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம. வாய்ப்பு இருந்ததுன்னா எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாரும் போறதுக்குள்ள ஒரு தடவை பாத்துக்கிறேன். நமச்சிவாய ரொம்ப ஆன் பண்ணிட்டு நீங்க வீட்டுல உட்காந்துக்கலாம். அவங்க எல்லாரும் திரு அந்த முகக்குறிப்பை காமிச்சிட்டு அடியார்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசலாம். ஓரிரு வார்த்தைகள் நீங்க ஏதாவது ஒரு அனுபவம் சொல்லிக்கலாம். ஒரு ரொம்ப குறிப்பா மட்டும் சொல்லுங்க, நீளமா யாரும் சொல்ல வேண்டாம். இன்றைய தினம் இந்த அனுபவத்துல ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருந்தா அடியார்கள் ஓரிரு வார்த்தைகள்ல உங்களுடைய விஷயத்தை. ஐயா ஐயா மருதப்பன் ஐயான்னு ஒரு மருத்துவர் ஐயா வந்திருக்கிறாரு, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. ஐயா ஐயா சிவசிவ ஐயா மருதப்பன் ஐயா தங்கள் திருவடிய இந்த திருவாசகத்துல போட்டிருக்கிறது. ஐயா ஒரு வார்த்தைகள் பேச. மருதப்பன் ஐயா இருக்காங்களா? மிகவும் அருமையான உரை ஐயா. அந்த கடை கொண்டிருமின் திருக்குறிப்பைன்னு சொன்னீங்க இல்லையா, அதுல மட்டும் ஒரு சின்ன கருத்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது வந்து தில்லையில் வந்து பாடப்பட்டது. தில்லையில் பாடப்பட்டது. தில்லைக்கு வந்து நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் வந்து அங்க போறாரு. அங்க போறப்ப அங்க பெருமான் வந்து என்ன கேட்கிறாரு, என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. எல்லாரும் தெரிஞ்ச பாட்டுதான். ஒன்று இருந்து நினைவெண்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காக சென்று தொழில்கள் தில்லையில் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. ஏன்னா அவரும் வந்து திருக்குறிப்புங்கிறாரு, இவரும் வந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை என்னட்டு ரெண்டு பேருமே அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்றாங்க. இல்லைங்களா? பெருமான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு குறிப்பு வந்து கொடுக்குறாரு. ஒவ்வொரு ஆன்மாவோட பக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஆன்மாவிலேயே கொடுக்குறாங்க, ஆன்மாவோட மனசுல கொடுக்குறாங்க. அந்த குறிப்பை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அனுபவத்திற்கு ஏந்த மாதிரி அதை வச்சுட்டு நம்ம வந்து ஆன்மீகத்துல வந்து எந்த அளவுக்கு நம்ம முன்னேற முடியும் என்று அந்த மாதிரி நம்ம சொல்ற மாதிரி தோணுச்சு. நீங்க சொன்ன மாதிரி நம்முடைய வினைகளுக்கு, நம்முடைய துன்பங்களுக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து நான் தான் காரணம், நான் தான் பொறுப்பு நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு வேற எதுவுமே வேண்டாம். அதுதான் வந்து இறைவனை ஒப்பு இருக்குங்களா? அது அதாவது பெருமானது நீங்க சொன்னது மிகவும் அருமையாக இருந்தது ஐயா. நேரம் கருதி இத்தோடு நிறைவு செய்தேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. நன்றி ஐயா. தாங்கள் எழுந்தொரு அடியன் செய்து தவமா நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு அடியவருக்கு வாய்ப்பு நம்ம நிறைவு செய்யலாம். அம்மா வீடியோட பேசலாம், வீடியோட பேசலாம். ஐயா இல்லைங்க, எப்படி சொல்றீங்க? சரி சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது அடியாருங்கிற ஒரு போர்வைக்குள்ள நம்ம வந்துட்டோம். அத வந்து நிஜமாக்குறது அப்படின்னா நம்மளோட சொந்த முயற்சி எதுவுமே நம்ம பண்ணணும், நான் பண்ண அப்படிங்கிற ஒரு அந்த இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொன்னு வந்து நீங்க நம்ம பெருமானை பத்தி சொன்னீங்க. சாமி வந்து பிரம்மா விஷ்ணு இவங்களோட அந்த எலும்புகளை எல்லாம் மாலையா போட்டிருக்காங்க. இது முன்னாடியே ஒரு வாட்டி சிந்திச்சோம். அதான் நீங்க சொன்ன மாதிரிதான், கணவன் இல்ல வெளியூர் போயிட்டாங்கன்னா அவர் ஞாபகார்த்தமா ஏதோ ஒண்ணு பக்கத்துல வச்சுக்குவோம். அதே மாதிரி பேர பசங்களது அந்த மாதிரி இருந்தா பக்கத்துல வச்சுக்குவோம். சாமி என்னதான் மரக்கருணை பண்ணாலும் அடா அது நம்ம பய பிள்ளைக்குதான் அப்படின்னு அவங்க ஞாபகார்த்தமா அந்த எலும்பையும் மாலையா போட்டுக்கிறாரு. ரொம்ப பெரிய கருணையாளன்யா நம்ம சாமி. அதாவது என்னன்னா, இந்த வினைய வந்து நம்ம பண்ணது நமக்கு வருது அப்படிங்கறத நம்மளா அதை அனுபவிச்சு கழிச்சா இந்த பிறவி விஷத்தை அறுக்கலாம் அப்படிங்கறது இந்த பாட்டோட குறிப்புங்க. புதிதாக அடியார்கள் யாராவது ஒரே ஒருவர் பேசலாம். புதிதாக வந்தவங்க யாராவது பேசலாம், அவங்களுக்கு வாய்ப்பு. ஏன்னா நம்ம ஒரே ஒரு சாமி யார் பேசுறீங்க தெரியல. நான் சொல்றேன், யாரும் நன்மையும் தீமையும் பிறர் தர வாரார். உயர்வு தாழ்வு பார்க்காமல் எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்கும் போது பிறவி தீங்கும்ன்ற ஒரு அறிவு உங்க மூலியமா இப்ப புரிஞ்சுக்கிறாங்க ஐயா. குருநாதர் 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 லதா அம்மா, நம்ம மகிழ்ச்சி ஐயா. பாலமுரளி ஐயா ரொம்ப மகிழ்ச்சி. லதா அம்மாவோட நிறைவு. சிவாய நம. வணக்கம் ஐயா. அனைத்து அடியார் திருவடியும் வணங்குகிறேன். அதாவது அடியாருக்குள் அடியாராய் கண்டிப்பா இருக்கணுங்கிற கருத்து ரொம்ப பிடிச்சிருந்துங்கய்யா. அதாவது இந்த அடியாருக்குள்ளே சிவபெருமான் தோன்றி நம்மை கண்டிப்பாக
அவன் திருவடியை வணங்க வைப்பான் என்ற நம்பிக்கை வருகிறதுங்க ஐயா நீங்க இப்ப சொன்னதுல. கண்டிப்பா அந்த நம்ம அடியாருக்குள்ளேயே சிவபெருமான் கண்டிப்பாக இருப்பார் என்ற நம்பிக்கை இருக்குதுங்கய்யா. நல்லதுங்க சுவாமி, நல்லதுங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருடைய அந்த இருந்து எல்லாரும் கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா நம்மளுடைய திருவாசக சிந்தனையில குரல் பதிவா நீங்க கொடுக்கலாம். அதை செவிமடுக்க அடியேன் காத்திருக்கேன். ஒவ்வொரு வாரமும் தவறாம நம்மளுடைய சந்திராமா அவர்கள் அந்த குரல் பதிவை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால அடியார்களும் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களுடைய குரல் பதிவை கொடுங்க. அடியன் அதை பொக்கிஷம் போல காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்யலாம். இன்றைய தினம் நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் நம்ம ஆரிய தடந்தோல் சரளாசினி அம்மா அவர்கள் அவங்க பாடலாம். அதோட நிறைவு சரளாசினி அம்மா ஆரிய தடந்தோல் பாடி நிறைவு சரளாசினி அம்மா பாடலாம். சுவாமி சிற்றம்பலம் சுவாத்திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் பொன்னம்பலம். ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை தடுங்குதுங்க ஐயா. யாராவது நடராஜன் ஐயா பாடுங்க. நடராஜன் ஐயா. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. ரொம்ப நன்றிங்க சுவாமி. குருவருள் நிலைத்திருக்கட்டும். எல்லாருக்கும் அடியார்கள் எல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். நமச்சிவா நமச்சிவா. நன்றிங்க சுவாமி. நீங்க கண்டிப்பா குரல் பதிவு வாங்கிக்கிறேன்.